கண்ணை மூடி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையிலே மறுபடியும் எங்களை உடைய பரிசுத்த கரங்களினால் கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண எங்களுக்கு பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்களை தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 முதல் 3 அதிகாரங்களில் நாம் கவனிக்கிற கருத்து என்ன சொன்னால், இவர் யார்? ராஜரீகமான ஒரு ஆசாரியர். 1, 2, 3 வசனங்கள், 3 அதிகாரங்களில் நாம் கவனிப்பது கர்த்தரை குறித்து என்ன கவனிக்க போகிறோம்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தை நிறைய பார்வையில் பார்க்குறாங்க. நாம் இப்போ எப்படி பார்க்குறோன்னா, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய புத்தகம். சரியா? இயேசுவை பற்றிய புத்தகம். அந்த புத்தகத்தில் முதல் 3 அதிகாரங்களில் நாம் கவனிப்பது என்னன்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு தன் சபைக்கு ஊழியம் செய்கிறவர். 1, 2, 3 அதிகாரங்களில் நாம் கவனிக்கிற அந்த கருத்து என்ன? மினிஸ்ட்ரிங் கிங். அவர் ராஜா தான், ஆனால் என்ன செய்கிறாரு? சபைக்கு ஊழியம் செய்கிறார். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா. செய்ய வந்த ஆண்டவர் எப்படி சபைக்கு செய்து கொண்டிருக்கிறார் அல்லது என்ன செய்தார் என்பதை 1, 2, 3 அதிகாரங்களை நாம் கவனிக்கிறோம். இந்த 1ஆம் அதிகாரத்தில் நாம் ஆண்டவர் இயேசு பற்றி சில கருத்துக்களை கவனித்தோம். 1, ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிறவர் என்று கவனித்தோம். 1ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு இந்த முதல் கருத்து என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் இயேசு யாரு? வெளிப்படுத்துகிறவர். பிதாக்கிட்ட எவ்வளவோ தூதர்கள் இருக்கும்போது அவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? இயேசுவுக்கு வெளிப்படுத்தி, இயேசு தமது தூதனுக்கு சொல்லி, அந்த தூதன் யோவானுக்கு சொல்லி இப்போ சபைக்கு வருகிறது. அப்படின்னா ஏன் ஆண்டவர் இயேசுவை பிதா தெரிந்து கொண்டாருன்னு நம்ம கடந்த முறை கவனித்தோம். இயேசு தான் எப்படின்னா, பிதாட்ட என்ன கேட்டாரோ அதை கொஞ்சம் கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே சொல்லக்கூடிய தகுதி பெற்றவர் ஒருத்தர் தான். எப்படிப்பட்ட மோசையாக இருந்தால் கூட கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்னது என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி, அதான் கர்த்தர் சொன்னது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? உனக்கு திராணி இருந்தால் 1க்கு மேற்பட்ட மனைவிகள் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் அப்படி மனைவிகள் இருந்தால் என்ன செய்யக்கூடாது? முதல் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. முதல் மனைவிக்கு பிறந்த பையன் தான் உனக்கு சேஷ்ட புத்திரனாக இருக்கும். இப்படிலாம் சட்டங்களை கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் சுவிசேஷங்களில் சொல்லும்போது ஏசு சொல்லுவார், பரிசேயன் வேதபாரகன் கேட்குறான், மனைவியை எந்த முகாந்தத்தினாலும் தள்ளிவிடலாம்? ஏசு எந்த முகாந்தம் தள்ளிவிடக்கூடாது. அப்படின்னா மோசை எங்களுக்கு தள்ளுதல் சீட்டு கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் சொல்லுவார், இது ஆதி முதல் அப்படி இருக்கலை, உங்கள் மனக்கடின நிமித்தம் மோசை அப்படி சொன்னார். அப்படின்னா கர்த்தர் சொல்லலை. கர்த்தர் சொன்னது என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஆகவே எவ்வளவு பெரிய தேவ மனிதனாக இருந்தாலும் கர்த்தர் சொன்னால் அவங்களால அப்படியே அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. இயேசு ஒருவர் தான். ஆகையினால்தான் தான் இயேசு பிதா என்ன செய்கிறார்? இயேசுவுக்கு வெளிப்படுத்தி, இயேசு தமது தூதனுக்கு வெளிப்படுத்தி, அவன் யோவானுக்கு சொல்லி இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசுவோட முதல் தன்மை என்ன? அவர் சபைக்கு ஊழியம் செய்கிறார் என்றால் முதல் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒளிவு மறைவில்லாமல். நாம் கடந்த முறை கவனித்தோம். யோவான் 15, 13, 14, 15 வசனங்களை கவனித்தோம். என் பிதாவிடத்தில் நான் கேட்டதை அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படியானால் இயேசு வெளிப்படுத்துகிறவர். 2வதாக நாம் ஒன்றை கவனித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிக்கிறவர். சரியா? 1 ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிறவர். 2வதாக 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் யார்? ஆசீர்வதிக்கிறவர் என்று கவனித்தோம். ஏன்னா பாக்கியவான் என்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 முறை வருகிறது என்று நாம் கவனித்தோம். அந்த 7 முறையும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தில் சரியான அடையாளம். இன்றைக்கும் சரி, அநேக காலங்களிலும் சரி, ஆசீர்வாதம் என்றால் உலகப் பொருளை சொல்லித்தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த 7லையும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது தெரியுங்களா? யார் பாக்கியவான்? தன் வஸ்திரத்தை கரைபிடித்து கொள்ளாதவன் பாக்கியவான் போட்டிருக்கோம்.
நம்ம அதெல்லாம் ஆசீர்வாதமாகவே எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் அங்கே ஆசீர்வாதம் அதுதான். ஆகவே ஆண்டவர் இயேசு யார்? ஆசீர்வதிக்கிறவர். மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு வாழ்த்துகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் நான் கடந்த முறை கவனித்தோம். ஆண்டவர் யார்? அவர் வாழ்த்துகிறவர். 1 வெளிப்படுத்துகிறவர், 2வதாக ஆசீர்வதிக்கிறவர், 3வதாக அவர் யார்? வாழ்த்துகிறவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தலைவரை தொண்டர்கள் தான் வாழ்த்துவாங்க. ஆனால் இந்த தலைவர் தொண்டர்களை வாழ்த்துகிறவர். உயிர்த்தெழுந்த இயேசுவை சகோதரிகள் பார்த்தோன்னு ஓடி போய் என்ன செய்கிறாங்க? பாடத்தில் விழுந்து பணிந்து கொண்டாங்க இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா வாழ்கன்னு சொன்னது சகோதரிகள் அல்ல, ஆண்டவர் தான் சொல்வார் வாழ்க. அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் அவர் வாழ்த்துகிறவர் என்று கவனித்து கொண்டிருக்கிறோம். 4ஆம் வசனத்தில் கவனித்தோம். அவர் யார்? இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். இயேசுவை பற்றியுள்ள முதல் கருத்து என்ன? அவர் யார்? இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5 முறை இந்த ஃப்ரேஸ் இருக்கு. நாம் கடந்த முறை கவனித்தோம். 5 முறை வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்தவர், இருக்கிறவர், இருந்தவர், இனி வரப்போகிறவர் என்று 5 முறை வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இயேசு யார்? ஐ ஆம் தட் ஐ ஆம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சொன்னதுல இருக்கிறவராக இருக்கிறேன், யெகோவா. அதான் யாவே என்ற வார்த்தைக்கு எது? ஐ ஆம், நான் தான். மோசே கேட்குறாரு, உங்கள் பேர் என்ன? நீங்கள் அனுப்புகிறீங்க, ஜனங்கள் பேரை கேட்பாங்களே, அப்போ நான் என்ன சொல்லுவேன்? சொல்லுவார், ஐ ஆம், நான் தான் போய் சொல்லு. யெகோவா என்றால் என்ன? ஐ ஆம். உங்களுக்கு தெரியும், ஐ ஆம் என்பது சிங்குலர், ப்ரெசன்ட், கண்டினியூஸ், ஒருமை தான். ஐ ஆம் என்ற அர்த்தம் என்ன? யெகோவான்றதை நான் மாத்திரம்தான். அடுத்தது ஐ ஆம் என்றால் உங்களுக்கு தெரியும், கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஆம் என்றால் எழுத ப்ரெசன்ட், சிங்குலர், கண்டினியூஸ் டென்ஸ். எப்போதும் எல்லா காலங்களும் இருக்கிறார். அதனால தான் இருக்கிறவர், இருந்தவர், வரப்போகிறவர். அப்படி 5 முறை எழுதப்பட்டிருக்க. அவருடைய முதல் தன்மை என்ன? அவர் எல்லா காலங்களிலும் இருக்கிறவர். 2வதாக நாம் ஒன்றை கவனித்தோம், அந்த 7 ஆவிகளை கொடுத்து கவனித்தோம். வாழ்த்துதலில் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் நாம் 4 முதல் 6 வசனங்களை கவனிக்கிறோம். அதில் முதல்ல என்ன? அவர் எல்லா காலங்களிலும் இருக்கிறவர். அதனால் வாழ்த்துவதற்கு அவர் தகுதி பெற்றவர். இப்போது ஒரு பெரியவங்க இருக்காங்க, நான் அடிக்கடி யோசிப்பேன், அது நீங்கள் எப்படி யோசித்தீங்களே தெரியலை. திருமணங்களுக்கு சாட்சி கையெழுத்து போடுவாங்கள்ல, போடுவாங்களா? கையெழுத்து போடும்போது யார் கையெழுத்து போடுவாங்க? யாரை கையெழுத்து போட கூப்பிடுவாங்க? பெரியவங்க, நல்ல வாழ்க்கையில் அனுபவப்பட்டவங்க, அப்படி தானே கூப்பிடுவாங்க. ஆனால் கவனிங்க, எதுக்கு கையெழுத்து போடுறாங்க தெரியுங்களா? இந்த திருமணம் உண்மையிலே நடந்தது, நாளைக்கு பிரச்சனை வந்தால் இவங்க தான் சாட்சி சொல்லணும். இது பெருசு 85 வயசில் தூக்கிட்டு வருவாங்க கையெழுத்து போட, பார்த்துருக்கீங்களா? அது வந்து கையெழுத்து போடுற வரைக்கும் உயிரோடு இருக்குமான்னு யாருக்கும் நிச்சயம் கிடையாது. அது கையெழுத்து போய்ட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என் பேரப்பிள்ளை கல்யாணத்தை பார்த்தேன், நான் போய் சேரேன்னு புஸ்குன்னு போயிட்டுன்னு வச்சிங்களேன். அப்படின்னா என்ன தான் பெரியவங்க வந்து வாழ்த்தினாலும் அவங்க எல்லா காலமும் இருக்க முடியாதுல்ல. ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி இல்லை, அவர் இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். அப்படின்னா எல்லா காலங்களிலும் அவர் இருப்பவர். ஆகிய வாழ்த்துதல் எப்படிப்பட்டது? எல்லா காலங்களுக்கும் வரக்கூடியது. அதனால தான் வாழ்த்துவதற்கு தகுதி பெற்றவர். 2வதாக ஒன்று வாசிக்கிறோம், அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்க 7 ஆவிகள் என்று வாசிக்கிறோம். நாம் கடந்த முறை அதையும் கவனித்தோம். 7 ஆவிகள் என்றால் என்னன்னு கவனித்தோம். சரியா? இவன் நமக்கு நேரம் இல்லை, ஏன்னா மறுபடியும் 1ஆவது அதிகாரத்துலேருந்து திருப்பி போயிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் என்ன ஆகும்? 1ஆம் அதிகாரத்தில் நின்றுருப்போனால நான் கடந்து போகிறேன். இதுக்கு முன்னாடி வராதவங்க என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஒரு மாதிரி திருத்தலன்னு முழிச்சிட்டு உட்காந்துருங்க. ஏற்கனவே வந்தவங்கள்ட்ட நோட்டை ஐட்டை வாங்கி கொஞ்சம் பாருங்கள், ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். சரியா? அடுத்து ஒன்று இருக்குது, இயேசுவை பற்றிய ஒரு அற்புதமான கருத்து. 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1:5. அவர் யார்? ஆண்டவர் யார்? உண்மை உள்ள சாட்சி. அடுத்தது he was the first born, அவர் தான் முதற் பலன். 3வது ruler of kings. ஆண்டவர் இயேசுவோட தன்மைகளை எங்கே 3 காரியங்களை வாசிக்கிறோம். 1, அவர் யார்? உண்மை உள்ள சாட்சி. நான் கடந்த முறை அதையும் கவனித்தோம். உண்மை உள்ள சாட்சி என்றால் அவனுக்கு என்ன இருக்கணும்? கண்களால் பார்த்துருக்கணும். பார்த்ததை கண்டிப்பாக செய்யணும். பார்த்தீங்கன்னா இந்த பிறல் சாட்சின்னு சொல்கிறான் தெரியுங்களா?
முதல்ல என்ன பண்ணுவாங்க, நான் பார்த்தேன் அவர் வெட்டினாரு குத்தினாரு சொல்லுவான். ஆனால் கோர்ட்டு கேஸுன்னு வரும்போது அப்படியே அடிச்சுடுவான். அப்போ சொல்லலை, போலீஸ்காரன் மிரட்டினாரு, அதனால் நான் அப்படி சொல்லிட்டேன், உண்மை அப்படி இல்லைன்னு திருப்பிடுவான். ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், பிறல் சாட்சியாக மாறவே மாட்டார். ஆனால் தான் அவர் யார், உண்மை உள்ள சாட்சி. அடுத்தது அவர் குறித்து வாசிக்கிறோம், முதற் பலனான முதற் பேர். இந்த முதல் பேர் என்பதற்கு உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனம், யாக்கோபு 1:18. யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளாமா, ஆமாம், தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிதாவின் சித்தம் என்ன, நீங்கள் நான் என்னவா இருக்கணுமா, அவருடைய சிருஷ்டிகளில் முதல் பலனாக இருக்கணுமா. நீங்கள் முதல் பலன் யாருன்னு போட்டிருக்குது, ஆண்டவர் இயேசுன்னு போட்டிருக்கு. அவர் முதல் பலன். அந்த முதல் பலன் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, உங்களை என்ன முதல் பலன் ஆக்கி இருக்கிறார். உதாரணமாக 1 கொரிந்தியர் 15:23 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:23. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதல் பலனானவர் கிறிஸ்து. அப்படின்னா 1 கொரிந்தியர் 15:23 நான் வாசிக்கிறோம். முதல் பலன் யார், ஆண்டவராகிய இயேசு. ஆனால் யாக்கோபு 1:18 வாசிக்கிறோம், நாம் தான் முதல் பலன் என்று வாசிக்கிறோம். அவர் சித்தம் கொண்டு நாம் அவரது சிருஷ்டிகளில் முதல் பலன் ஆவதற்கு சத்திய வசனத்தினால் ஜனிப்பித்தார். அப்படின்னா ஒரு முறை தாய் தகப்பன் மூலமாக நாம் பிறப்பிக்கப்பட்டோம். அடுத்தது தேவனுடைய வசனத்தினால் நாம் மறுபடியும் பிறத்தோம் இல்லையா. அது பிறக்கும்போது நம்ம யாராக மாறுறோம் தெரியுங்களா, அவருடைய முதல் பலனாக மாறுகிறோம். அப்படின்னா இயேசு முதல் பலனா இல்லை நாம சபை முதல் பலனான்னு கேட்டால் கொஞ்சம் குழப்பம்தான். 1 கொரிந்தியர் 15:23 என்ன, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதல் பலனானவர் கிறிஸ்துன்னு போட்டிருக்குது. அப்படின்னா 1 கொரிந்தியர் 15:23 படி முதல் பலன் யார், ஆண்டவர் இயேசு. ஆனால் யாக்கோபு 1:18 அவர் சித்தம் கொண்டு நாம் அவருடைய சிருஷ்டிகளில் முதல் பலன் ஆவதற்கு. அப்படின்னா நம்ம தான் முதல் பலன். வசனத்தின்படி உண்மையாக மனம் திரும்பின ஒவ்வொருத்தரும் தான் யார், முதல் பலன். அப்படின்னா இயேசு முதல் பலனா, நாம் முதல் பலனா என்றால் இயேசு தான் முதல் பலன், நாம் முதல் பலனில் ஒரு வகை. அந்த யாக்கோபு 1:18 ஒரு வார்த்தை, கிரேக்க வார்த்தை, அது ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் மொழியாக்கம் பண்ணும்போது அந்த வார்த்தை விடப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்னன்னா டினா. இந்த வார்த்தை எங்கே இல்லைன்னா யாக்கோபு 1:18 கிரேக்க மொழியில் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது. எப்படி இருக்குது, எ கைண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னு இருக்கும். தமிழில் நாம் முதல் பலன்கள் ஆவதற்கு யாக்கோபு 1:18. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எ கைண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஆண்டவர் இயேசு முதல் பலன், நம்ம யார், அந்த முதல் பலனில் ஒரு வெரைட்டி, ஒரு வகை நாம. சரியா? அப்படின்னா ஆண்டவர் இயேசு யார், அவர் ஒன்று உண்மை உள்ள சாட்சி, ரெண்டாவது யார், அவர் உயிர்த்தெழுந்ததில் முதல் பலன், மூன்றாவதாக அவர் யார், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. அப்படின்னா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆண்டவர் இயேசு தான். அடுத்தது ஒன்று வாசிக்கிறோம், 6ஆம் வசனம் வாசிக்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 1:6 போதையா கிறிஸ்து என்ன செய்கிறார். 6ஆம் வசனத்தில் வாட் கிரைஸ்ட் டிட், ஆண்டவர் இயேசு சபைக்கு என்ன செய்தார். முதல்ல போட்டிருக்குது he loved us, அவர் என்ன செய்தார், நம்மை அன்பு கூர்ந்தார். வாட் கிரைஸ்ட் டிட்னா கிறிஸ்து சபைக்கு என்ன செய்தார். முதல்ல வாசிக்கிறோம், அவர் என்ன பண்ணாரா, நம்மிலே அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்ன பண்ணார் தெரியுங்களா, தன் ஜீவனை கொடுத்தார், கேவ் லைஃப். அவர் நம்மில் அன்பு கூர்ந்ததுனால, ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு உலகத்தில் இல்லை. அப்படியானால் ஆண்டவர் இயேசு செய்த முதல் காரியம் என்ன, அன்பு கூர்ந்தார். யாரை அன்பு கூர்ந்தார், அன்பு கூற முடியாதவங்களை அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 தானே, God so loved the world. இவ்வளவாய் உலகத்தில், எந்த உலகத்தில்,
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள்னு வேதம் சொல்லுது. ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவங்கள்ட்ட என்ன இல்லை? பிதாவின் அன்பு இல்லைன்னு போட்டிருக்குது. அப்படின்னா உலகத்தை என்ன செய்யக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. ஆனால் பிதா அந்த உலகத்தை அன்பு கூர்ந்தாராம். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? லவ்விங் தி அன்லவபிள். அதாவது அன்பு காட்ட முடியாத, அன்பு செலுத்த முடியாதவங்க மேலே அன்பு செலுத்தவும் தெரியுங்களா? ஆண்டவரே என்ன செய்தாராம்? ஹி லவ்ட் அஸ். நம்மிலேயே அன்பு கூர்ந்து, அந்த 6ஆம் வசனம் அப்படி தான் ஆரம்பிக்குது. அப்படின்னு என்ன பண்ணார்? அன்பு கூர்ந்தால், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அன்பு கூர்ந்தால் அந்த அன்பு காட்டப்பட வேண்டும். அன்பு கூர்ந்தால் நான் உங்கள்கிட்ட அன்பாக இருக்கிறேன்னு என்ன செய்யணும்? ஐ ஹவ் டு ஷோ இட். காட்டப்படாத அன்பு இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன? நீங்கள் நிறைய பேர் ரொம்ப அன்பாக இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனால் வம்பாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சொல்கிறது என்ன? நான் ரொம்ப அன்பாக இருக்கேனே. அன்பாக இருந்தால் வார்த்தையில் இல்லை, அது வாழ்க்கையில் காட்டப்படணும்ல. ஆண்டவர் இயேசு அன்பு கூறக்கூடாதவர்களை அன்பு கூற முடியாதவங்கள்ட்ட அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து என்ன செய்தார் தெரியுங்களா? தனது ஜீவனை கொடுத்தார். அப்படின்னா வாட் கிரைஸ்ட் டிட் ஃபார் தி சர்ச், சபைக்கு கத்த முதல்ல என்ன பண்ணார்? அவர் அன்பு கூர்ந்தார். அது நிமித்தம் என்ன பண்ணார்? மரணம் வரைக்கும் அவர் என்ன பண்ணார்? தம்மை தாழ்த்தினார். அதுதானே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாகி சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினான்னு போட்டிருக்கல. அப்படின்னா கிறிஸ்து சபைக்காக செய்த முதல் காரியம் என்ன? அன்பு கூர்ந்தார். அதன் வெளிப்பாடு என்ன? ஜீவனை கொடுத்தார். இயேசு ஜீவனை கொடுக்காம நான் உன் மேலே அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் அது வெறும் ஏற்று சுரக்காயாக இருக்குமே தவிர அது கறிக்கு வராது. 2ஆவதாக அவர் செய்த மிக அற்புதமான ஒன்று இருக்குது. இந்த 6ஆம் வசனத்தில் வாஷ் திஸ். என்ன பண்ணார்? நம்மை கழுவினார். ஒன்று, அவர் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்ததுனால என்ன பண்ணார்? ஜீவனை கொடுத்தார். 2வது என்ன பண்ணார்? அதே 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஹி வாஷ்ட் அஸ். கழுவுன்னா என்ன வேணும்? தண்ணி தான் நம்ம தேடுவோம். ஆனால் அவர் ரத்தத்தை கழுவினார். நாம் தண்ணி தான் தேடுவோம், இல்லை ஒரு டிட்டர்ஜென்ட் தேடுவோம். ஆனால் இயேசு என்ன செய்ய தெரியுங்களா? தனது ரத்தத்தை கொண்டு கழுவினார். ஏன்னா மாம்சத்தின் உயிர் எங்கே இருக்குது? ரத்தத்தில் தான் இருக்குது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன கிடையாது? பாவ மன்னிப்பு இல்லை. அப்படின்னா பாவ மன்னிப்பு வேண்டுமானால் தண்ணீர்னால் கழுவினால், சவக்காலத்தினால் சுத்திகரித்தால் அது போகாது. சங்கீதக்காரன் பாடினது போல, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், சவக்காலத்தில் சோப்பு போட்டு என்ன கழுவும், ஒன்றும் போகாது. என்ன ஆகணும்? அவர் ரத்தம் சிந்தினால் மாத்திரமே அது சாத்தியம். அப்படின்னா கிறிஸ்து சபைக்கு 2வது செய்த என்ன? ஒன்று, அன்பு கூர்ந்து ஜீவனை கொடுத்தார். 2ஆவதாக ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணார்? பஞ்சமா பாதகர்களையும் கழுவி அவரை போல மாற்றுகின்ற ஒரு அனுபவத்தை கொண்டு வந்தார். 3ஆவதாக ஹி மேட் அஸ். அந்த 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நம்மை உருவாக்குகிறார். மேட் அஸ். என்னவா மாற்றிட்டாருன்னு போட்டிருக்கு. அற்புதமான ஒன்று. நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றினாராம். ஒரு பக்கம் என்ன? கிங், அடுத்தது பிரீஸ்ட். ஒன்று ராஜா, அடுத்தது என்ன? ஆசாரியன். அவர் மாற்றினார். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் அன்பு கூர்ந்ததால் என்ன பண்ணார்? ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை உயிரை கொடுத்தார். 2வது கழுவுவதற்காக என்ன செய்தார்? ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பஸ்கா ஆடு முதல் அடிக்கப்பட்டது இல்லையா? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் தான் எகிப்திலிருந்தவர்கள் விடுதலை பெற்ற அந்த ராத்திரியில் பாஸ் ஓவர், அதுதான் பஸ்கா ராத்திரி. அந்த பஸ்கா ராத்திரியில் அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது இல்லையா? அந்த ஆடு அடிக்கப்படும் போது ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு, மொத்த இஸ்ரவேலருக்கு சேர்த்து ஒரு ஆடு இல்லை, ஒரு வீட்டுக்கு, அதாவது சாப்பிடக்கூடிய எண்ணிக்கைக்கு ஏற்றால் போல, சாப்பிடுகின்ற தரத்துக்கு ஏற்றால் போல ஆடு செலக்ட் பண்ணணும். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடுன்னா எத்தனை புருஷர்கள் இருக்காங்க? 6 லட்சம் யுத்த புருஷன் இருக்கிறான். யுத்த புருஷன் என்றால் அவன் ஒரு குடும்பத்தை சார்ந்தவன், குடும்பத்தோடு இருக்கிறவன். அப்படின்னா 6 லட்சம் குடும்பம் இருக்குல்ல. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு அடித்தா கூட 6 லட்சம் ஆடு அடிச்சிருப்பாங்கல்ல. ஆமென். இது எப்போ? ஆண்டவர் இயேசு பிறக்கிறதுக்கு ஏறக்குறைய 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது பஸ்கா. ஒவ்வொரு வருஷமும் பஸ்காவில் ஆடு அடிச்சுட்டே இருக்கான்ல. 6 லட்சமாக வர வர பெருகிட்டே வரும்ல இந்த 6 லட்சம். அப்படி பெருகும்போது எத்தனை கோடிக்கணக்கான ஆடுகள் அடிக்கப்பட்டிருக்கும் பாருங்களேன். அத்தனை ஆடுகளுக்கு விலையை போட்டாலும் இயேசு ரத்தத்துக்கு விலைக்கு வராது. ஏன்னா இயேசுவின் ரத்தம் அன்றைக்கு இருந்தவனுடைய பாவத்தை போக்குவதில்லை, இனிமேல் பிறக்க போகிறவன்ற ரத்தத்தை பாவத்தையும் சுத்திகரிக்க வல்லமை உள்ளது.
ஆகவே அவர் உயிரை கொடுத்தார்னா சாதாரண விஷயம் இல்லை. என்ன பண்ணார்? நம்ம அன்பு கூர்ந்ததுனால உயிரை கொடுத்தார். ரெண்டாவது நம்மை கழுவுவதற்காக. பார்த்தீங்கன்னா பாவங்கள் சிவேர் இருக்குது, அடையும் கழுவுனா என்ன வேண்டும்? ரத்தம் தான் வேண்டும். மூன்றாவதாக என்ன பண்ணார்? ஹி மேட் அஸ். இந்த ரத்தம் சிந்தினால நமக்கு ஒரு லாபம் இருக்குது. வெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவரி புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு ரத்தத்தினால் என்ன பண்ணாரா? மீட்டு கொண்டார் என்பது தமிழில், ஆங்கிலத்தில் ransomed, அதாவது மீட்கும் பொருளை கொடுப்பது. மீட்டு கொண்டு தமிழில். ஆனால் என்ன செய்தாரா? ஒருவனை மீட்க ரத்தம் சிந்ததுக்கு காரணம் ஒன்று கழுவுவதற்கு, ரெண்டாவது கழுவு அவன் ரத்தம் சிந்தினால் என்ன செய்ய முடியும்? அவனுக்கு மீட்கும் பொருளை கொடுக்க முடியும். மீட்கும், அதாவது ransom கொடுக்கணும்னா என்ன வேண்டும்? ரத்தம் வேண்டும். கழுவுவதற்கு மாத்திரமல்ல, அவர் அந்த ரத்தம் சிந்தினாச்சு. நீங்களும் நானும் மீட்கும் பொருளை அவர் கொடுத்து என்ன பண்ணார்? நம்மை மீட்டு கொண்டார். சபை மீட்டுக் கொள்ளப்பட்டது என்றால் காரணம் என்ன? தமது சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்த சபைன்னு அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா அவருடைய சொந்த ரத்தத்தால் சம்பாதித்தார். ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணார்? விலை கிரயம் கொடுத்து தான் வாங்கினார். அதனால் தான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, உங்கள் சரீரங்களாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்படின்னா அந்த ரத்தம் சிந்ததுக்கு காரணம் என்ன? கழுவுவதற்கு மாத்திரமல்ல, அந்த ரத்தம் சிந்தாமல் இருந்தால் நாம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாது. God has to pay the price. ஒரு விலையை கொடுத்து தான் உங்களை என்னையும் மீட்க முடியும். மூன்றாவது என்ன பண்ணார்? He made us. நம்ம என்னவா மாற்றினார்? ராஜாக்களாக மாற்றியிருக்கிறார், ஆசாரியனாக மாற்றியிருக்கிறார். பழைய ஏற்பாடு ரெண்டையும் சேர்த்து ஒரு ஆள் செய்யவே முடியாது. பழைய ஏற்பாடு ரெண்டையும் என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தனை செய்தால் அவன் கொல்லப்படுவான், அவன் அடிக்கப்படுவான். அவங்களுக்கு தெரியும். உசியா ராஜா என்ன பண்ணுறான்? அவன் ராஜா, ஆனால் ஆசாரியர் மாத்திரம் செலுத்துகின்ற அந்த தூபத்தை காட்டும்போது கர்த்தர் அவன் அடித்தார். நெற்றியில் குஷ்டரோகம் வந்ததில்ல, அவன் சாகிற வரைக்கும் குஷ்டரோகியாக இருந்து செத்தான்ல. ராஜாக்கள் கல்லறையில் கூட அவன் அடக்கம் பண்ணல. காரணம் என்ன? அவன் செய்யக்கூடாத வேலையை செய்தான். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் முதல் ராஜா. அவன் என்ன செய்தான்? அரசனாக இருந்தவன் பலி செலுத்த துணிந்தான், அன்னைக்கே தள்ளப்பட்டான்ல. ஆனால் ஆண்டோடைய மகிமை எப்படி மாத்திரா தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கு எது சாத்தியம் இல்லையோ, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கு எது தகுதி இல்லையோ, அதை நம்ம தகுதி உள்ளவனாய் மாற்றுவதற்கு He made us. வெளிப்பாடு 5:10 வாசிங்க. வெளிப்பாடு 5:10. இல்லைம்மா, சாரி சரி வாசிங்க. 5:10. எங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீர். நம்ம ஏற்கனவே கவனிச்சோம் அந்த வசனத்தை. ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீர் என்றால் எஸ் மேடஸ் என்னவா மாற்றிருக்காரு? கிங்காக மாற்றிருக்கிறாரு, பிரீஸ்டாக மாற்றி. எதற்கு? ஒன்று, அவர் ராஜா, அவர் ஆசாரியன். ஏசு யார்? ஆசாரியனும் அவர் தான் ராஜா. அதனால் அவர் நம்மை அப்படியே அவரை போல் நம்மை மாற்றுகிறார். அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். சகரியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சமாதானத்தின் உடன்படிக்கையை நமக்கு வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக அவர் நம்ம ராஜாவும் ஆசாரியமாக மாற்றினார். சகரியா 6:13. சகரியா chapter 6 and verse 13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் சிங்காசனம் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார். என்ன செய்வாரா? ஆலயத்தை கட்டுவார், அவர் சிங்காசனத்தில் அரசனாகவும் இருப்பார், அடுத்தது ஆசாரியனாகவும் இருப்பார். அவர் சிங்காசனத்தில் கர்த்தர் தமது மகிமையுள்ள ஆலயத்தை கட்டிவிட்டார். கட்டிட்டு என்ன பண்ணுறாரு? சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். அவரை பார்க்கும்போது 2 விதமான போர்ட்ஃபோலியோ, 2 விதமான உத்தரவாதம் உள்ள பொறுப்புகளை பார்க்குறோம். ஒரு பக்கம் என்ன? இஸ் அ கிங், ஒரு அரசன். இன்னொரு பக்கத்தில் பார்த்தா அவர் யார்? ஒரு பிரீஸ்ட், ஆசாரியன். ஏன் அப்படி ஆண்டவரை நீங்கள் அப்படி இப்போ இருக்கணும்? எதுக்கு டியூவல் ரோல்? ஒரு பக்கத்தில் யார்? ராஜா, இன்னொரு பக்கத்தில் ஆசை. ஏன் ஆண்டவர் இருக்கணும்? இப்படி இருந்தால் தான் இந்த 2க்கு நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும்.
இப்போ எதற்கு நம்ம ராஜா ஆசாரியை மாற்றினா தெரியுங்களா? நமது வாழ்க்கையில், நம் மூலமாக மற்றவர்கள் வாழ்க்கையில், சபையின் வாழ்க்கையில் சமாதானத்தின் ஆலோசனை விளங்கணும்னு சொன்னால் நம்மளாம் யாராக மாற்றப்படணும்? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும். அதுதான் He made us. He made us. அப்படின்னா what Christ did for the church, சபைக்கு கர்த்தர் என்ன செய்தார்? He loved us. நம்மை அன்பு கூர்ந்தார். ஆக என்ன பண்ண? He gave His life. தன் உயிரையே கொடுத்தார். அடுத்தது என்ன? He washed us. நம்மை கழுவினார். எதற்காக கழுவுகிறார்? அவரை போல ஒரு பரிசுத்தத்தில். மாத்திரமல்ல, அது கொடுக்காவிட்டால் நம்முடைய அடிமைத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வராது. மீட்கும் பொருள் ரத்தம் சிந்தினால்தான் மீட்கப்பட முடியும். அதான் வெளிப்பாடு 5:9 வாஸ்தவம். மூன்றாவது என்ன? He has made us kings as well as priests. ராஜாவும் ஆசை யாருக்கு? அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, சும்மா மனிதர்களுக்கு முன்பாக, உலகத்தின் முன்பாக அல்ல, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுறாரு? ராஜா ஆசாரியர் என்றால் அதுக்கு நோக்கம் என்ன? ஒன்று, அவரை போல நாம் இருக்கணும். மாத்திரமல்ல, சமாதானத்தின் ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அதிகாரத்தில், நம்முடைய ஆளுகையில் வரணும்னா என்ன ஆகணும்? நீங்கள் நானும் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் மாற்றப்பட வேண்டும். இந்த 3 நாள் இயேசு சபைக்கு செய்தார். சரி, இதுக்கு அடுத்த தாட் போயிடலாம். அடுத்தது 7ஆம் வசனம் வாசிங்க. இது வருகிறவர். முதல்ல வெளிப்படுத்துகிறவர், 2வது ஆசீர்வதிக்கிறவர், 3வது வாழ்த்துகிறவர். நம்ம இது வரைக்கும் அதான் பார்த்துட்டு இருக்கோம். 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம்? அவர் யார்? வாழ்த்துகிறவர். இப்போ 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் வருகிறவர். 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசுவை பற்றி என்ன வாசிக்கிறோம்? 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இவர் தான் வருகிறவர். வாசிங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். இது ஆண்டவர் இயேசுவினுடைய 2ஆம் வருகையின் 2வது பகுதி. இது ஆண்டவர் இயேசுவினுடைய 2ஆம் வருகையின் 2வது பகுதி. ஏனென்றால் ஆண்டவர் வருகைக்கு 2 விதமான அடையாளங்களை ஆண்டவர் இயேசு சொன்னார். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் கேட்பாங்க, ஆண்டவரே, உங்கள் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன நடக்கும்? அப்போ இயேசு சொல்லும்போது மத்திய 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிய. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரை பிரகாசிப்பது போல மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி இருக்கும்? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும், அதாவது ஒரு உலகத்தின் ஒரு முனையிலிருந்து அடுத்த முனை வரைக்கும் ஒரு மின்னல் பாஸ் ஆகுது. இப்போ யாரெல்லாம் பார்ப்பாங்க? மொத்த மனுஷனும் அதை பார்ப்பான். எல்லா மனிதர்களும் பார்ப்பது இயேசுவின் வருகைக்கு ஜெய சொல்ல முதல் அடையாளம் என்ன? லைக் த லைட்னிங். மின்னலை போல வருவேன். எங்கேருந்து வரும்? கிழக்கில். ஏதோ நடுவில் ஒரு சின்ன பகுதியில் அப்படி அடிச்சுட்டு போகிறதில்ல. கிழக்கிலிருந்து மேற்கு வரை, அதாவது ஒரு எண்ட்லேருந்து அடுத்த எண்ட் வரைக்கும். அது இயேசுவினுடைய பகிரங்கமான வருகை, எல்லாரும் பார்க்கறது. அதுதான் வெளிப்பாடு 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் காண்பார்கள், எல்லா ஜாதி மக்கள் என்ன செய்வாங்களாம்? புலம்புவார்கள் போட்டிருக்கல. அப்படின்னு எல்லாரும் பார்க்கிறது ஒரு வருகை இருக்குது. இன்னொன்று அதே மத்திய 24 42 43 வாசிய. உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகள் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் விழித்திருந்து. கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசுவோட 2வது வருகையை பற்றி 2 அடையாளம் என்ன? திருடனை போல, தீஃப் இன் த நைட். பைபிளில் மாத்திரம் 7 இடங்களில் வாசிக்கிறோம் திருடனை போல வருது. சரியா? அதில் ஒன்று இது. இப்போ இயேசு சொல்லுகிறார் அவருடைய வருகைக்கு 2 அடையாளத்தை கொடுக்கும். ஒன்று என்ன? மின்னல் கிழக்கிலிருந்து மேய்க்கப்போவது போல. இன்னொன்று என்ன? திருடன் வருகிற விதமாக. அந்த திருடன் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கடந்த முறை உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. அதாவது இயேசு சொன்னாலே போதும், அவர் சொன்னாலாகும், கட்டளை இட்டால் நிற்கும். அதான் சங்கீதம் 33:9. ஆனால் அவர் சொல்கிறாரு, மெய்யாகவே மெய்யாகவே ஆமேன் ஆமேன் சொல்லுகிறேன். ஆமேன் என்றால் என்ன? அப்படி ஆக கடவுள். இந்த மெய்யாகவே தமிழில் மொழியாக்கம் பண்ணுறதுக்கு கிரேக்க வார்த்தை பார்த்தீங்கன்னா ஏமேன் அண்ட் ஏமேன்.
யோவான் நற்செய்தியில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 46 முறை அந்த வார்த்தை இருக்குது. ஆமேன் என்ற சொல் 46 முறை யோவான் நற்செய்தியில் மாத்திரமே இருக்கும். ஆமேன் என்றால் என்ன? அப்படியே ஆக கடவுது. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு, ஏன்னா யாரும் இதை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் டபுள் சஸ் பண்ணுறார். மெய்யாக தேர்ட் டைம் தான் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. அதுக்கு முன்னாடி 2 முறை என்ன பண்ணுறாரு? ட்ரூலி ட்ரூலி. கிரீக்கில் பார்த்தீங்கன்னா ஏமேன் அண்ட் ஏமேன், அப்படியே ஆக கடவுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசல் வழியாக பிரவேசியாமல் யாரா இருப்பாங்களா? கள்ளனா இருப்பான். இல்லைன்னா இது யாரு? ஊழியக்காரனுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை. எப்படி வரணும்? வாசல் வழியாக வந்தால் அவங்க யாரு? மெய்ப்பனாக இருப்பாங்க. வாசல் வழியாக பக்க வழியாக வந்து அவங்களாம் யாரா இருப்பாங்களா? ஒன்றில் கள்ளனா இருப்பான், இல்லைன்னா கொள்ளைக்காரனாக இருப்பான். இந்த கள்ளனுக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை கிளப்டஸ், கொள்ளைக்காரனுக்கு பயன்படுத்த வார்த்தை லெஸ்டஸ். இது கள்வன், இது கொள்ளைக்காரன். ஆண்டவர் சொல்றார், வாசலெல்லாம் திறந்து வைத்திருக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னா சமீபத்தில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டில் நான் அதை பேசினேன். ஏறக்குறைய 2.25 மணி நேரம் பேசியிருக்கேன் இந்த தாட்டை. சரியா? அதில் உங்களுக்கு எங்கேயா கிடைக்குமானால் அதை வாங்கி கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். குறிப்பாக இந்த வாசல் வழியாக வராமல் பக்க வழியாக ஊழியத்துக்கு வராங்க தெரியுங்களா? உண்மையிலேயே ஒன்றில் கள்வனாக இருப்பான், இல்லை கொள்ளைக்காரனாக இருப்பான். கள்வன் என்றால் கிளப்டஸ் என்றால் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வந்து கொள்ளையடிக்கிறாள். ஆனால் லெஸ்டஸ் என்றால் பகல் கொள்ளைக்காரன். உதாரணமாக மத்திய 21:13-14 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு என்ன செய்வார்? ஆலயத்தை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். அப்போ சொல்வார், என் பிதாவின் வீட்டை கள்வர் குகை ஆக்காதீர்கள். ஆக்சுவலாக இந்த வார்த்தை அது பகல் கொள்ளை அடிக்காதீங்க. சபையை பயன்படுத்தி ஊழியத்தை பயன்படுத்தி என்ன பண்ணாதீங்க? கொள்ளை அடிக்கக்கூடாது. அடுத்தது யார்? கள்வன் என்றால் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வந்து திருடுறது. இந்த வாசல் வழியாக வருகின்ற உண்மையான அழைப்பை பெற்ற அம்மா இங்கே இடம் இருக்கு வாங்கம்மா, முன்னாடி இடம் இருக்குங்க வாங்க. வாசல் வழியாக வந்தால் அவங்க யார்? ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்க. அது கர்த்தரால் அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தால் அவங்க யாராக இருப்பாங்க? மெய்ப்பனாக இருப்பாங்க. பக்க வழியாக வந்தால் ஒன்றில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்க சபையை. ஒரு சில என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த மழையில் நனைஞ்சாச்சு அப்புறம் இருந்து முக்காடு போடுவானே, திருட ஆரம்பிச்சாச்சு மொத்தமாக கொள்ளையிடான்னு கொள்ளையடிக்கிறவனாக இருப்பான். 2 பேரில் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். சரியா? உதாரணமாக இந்த கிளப்டஸ் இருக்குது தெரியுங்களா? கிளப்டஸுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் மத்திய 24:43 திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று நீங்கள் அறியாதபடியினால. அது கிளப்டஸ். லெஸ்டஸ் என்பது மத்திய 21:13 சொன்ன தெரியுங்களா? பகலில் தேவாலயத்தில் கொள்ளையடிக்கிறாங்க இல்லையா? அப்போ லூக்கா 10:30 அந்த சமாரியன் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர்கள் அகப்படுவான் தெரியுங்களா? அந்த கள்வனுக்கு பயன்படுற வார்த்தை இந்த வார்த்தை. அது பகிரங்கமாக கொள்ளையடிக்கிறவனுக்கு பேர் கொள்ளைக்காரன். ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் ராபர். இது வந்து தீஃப். இவன் யார்? இவன் கள்வன், யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கொள்ளையடிப்பான். ஊழியத்தில் உண்மையான அழைப்பு இல்லாமல் பக்க வழியாக ஊழியத்துக்குள்ளே வராங்க தெரியுங்களா? இந்த 2ல் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பாங்க. யூதா நிருபம் 4ஆம் வசனம் வாசிங்க. நமது தேவனுடைய கிருபையை புரட்டி பக்க வழியாக இன்னைக்கு இல்லை, 1ஆம் நூற்றாண்டுலேருந்து அந்த வேலை இருக்குது. 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை ஊழியத்திலேயே என்ன இருக்குது? பக்க வழியாக வாசல் வழியாக வராமல் ஆண்டு சொன்னார். பக்க வழியாக வரவன் யார்? ஒன்றில் நீ தீஃபாக இருக்கணும், இல்லைன்னா ராபராக இருப்ப, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நடந்து கொண்டே தான் இருக்குது. சரி, போகட்டும். ஆண்டவர் இயேசு சொன்ன வருகை வந்து கிளப்டஸ். கிளப்டஸ் என்றால் என்ன? ரகசியமாய் வருவார். யாருக்கு தெரியும்? வீட்டெஜமான் திருடன் இன்னும் வேளையில் வருவான் என்று அறிந்திருந்தால் என்ன பண்ணுவான்? பத்திரமா அந்த வீட்டை பாதுகாப்பான்ல. எப்போ வருவான் திருடன்? எப்போ வேணால் வருவான். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? வீட்டெஜமான் என்ன செய்வான்? எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறவன். வீட்டெஜமான் யார் தெரியுங்களா?
இப்போ ஒரு வாரம் அப்போ ஒரு வாரம்லாம் காலம் சொல்லிட்டு உட்காந்துருக்க மாட்டேன். எப்போ வந்தாலும் நான் அடிக்கடி சொல்லுவேன், என் வாழ்க்கைக்கு நான் அதை அப்படி தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஏசு இதை வந்துடுவார், அதை வந்துடுவார், இப்படி நடந்துட்டு அப்படி நடந்துட்டு இதெல்லாம் நான் பார்க்குற ஆள் இல்லை. எப்போ என் ஆண்டவர் வந்தாலும் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதான் எனக்கு வேண்டும். எப்போ என் ஆண்டவர் வந்தாலும் ஆமேல் இயேசுவே வாரம் மாறனாத்தா போயிட வேண்டியதுதான். அடுக்காக அவர் வந்து விட்டார், அண்ணன் 7வது வட்டத்தில் இருக்கிறார், 8வது வட்டத்துக்கு இதோ வருகிறார், சால்வையை எடுத்து வையுங்கள் சொல்கிற கூட்டம் இல்லை இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்படுத்த விசேஷத்தை பயன்படுத்தி எதுக்குன்னா பயமுறுத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, இந்த குடுகுடுப்பு அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறானே தவிர எதுக்கு இல்லை. உண்மையாய் கர்த்தர் சொன்ன அவங்களுக்கு சொன்னேன், இயேசுவை பற்றிய மிக தெளிவான ஒரு புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். அவருடைய தன்மைகளை முழுமையாக விளங்கி கொள்ள வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷம் அந்த 22 அதிகாரத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது 22 அதிகாரத்தையும் ஒன்றா படிக்கணும். விடிஞ்சது பார்த்தாலே தெரியுது, கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படி படித்தாதான் அதனுடைய இந்த கோர் தாட் கிடைக்கும். இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு அதிகாரம், பாதி அதிகாரம், 1.5 அதிகாரம் அப்படி படித்து நிறுத்தினா நமக்கு அது முழுமையான ஒரு கருத்து கிடைக்காது. ஒரு முழுமையான கருத்து வெளிப்படுத்தின விஷயத்து வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். 22 அதிகாரம் எத்தனை வசனம்? 404 வசனம், அவ்வளவுதான். அதிகபட்சம் நீங்கள் சின்சியராக படித்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் இல்லைன்னா 45 மினிட்ஸ் தான் ஆகும் வெளிப்படுத்தின விஷயம் படிக்கிறதுக்கு. சரியா? ஒரு நாளைக்கு ஒரு முறை படித்து பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கதை விடுற ஊழியக்காரெல்லாம் பார்த்து அவங்கள பார்த்தா ஓடுவாள். ஆஹா இது வருதுடா, காடு வழியாக வெளிப்படுத்த விஷயம் வழியுதுடான்னு ஓடியே போயிடுவாள். நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஒழுங்காக படிக்காததுனால நிறைய பேர் வஞ்சிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு அந்த வெளிப்பாடு 1:7 சொல்கிறாரு, மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் காண்பார்கள், பூமியுடைய சகல ஜனத்தால் என்ன செய்வாங்க, அவரை பார்த்து புலம்புவாங்கன்னு போட்டிருக்கு இல்லையா. அது அவருடைய 2ஆம் வருகையில் 2 பகுதி. ஒன்று அந்தரங்கமாக வருது, சொல்லப்போனால் சபைக்காக வருவது, மற்றொன்று உலகத்துக்காக வருவது. இன்னும் சொல்லப்போனால் முதல்ல வருவது ஃபார் த செயின்ஸ், அடுத்து வருவது டு த செயின்ஸ், வித் த செயின்ஸ். முதல்ல வருவது ஃபார் த செயின்ஸ், பரிசுத்தவான்களுக்காக வருவார். அடுத்தது பரிசுத்தவான்களோடு வருவார். ஆனால் இன்றைக்கி உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்குது. ரகசிய வருகை ஒன்று கிடையாதுன்னு சொல்கிற கூட தான் அதிகமாகிட்டு வருது. ரகசிய வருகை ஒன்று இல்லை, அப்படி கிடையாது. உபத்திரவ காலத்தில் சபை இங்கே பூமியில் இருக்கும். 7 வருஷமாக அந்த கிறிஸ்தவ ஆட்சியில் நாம் அடிபடுவோம், உதப்படுவோம். ஆகையினால ரகசிய வருகை உண்டு, சபை எடுத்து போயிடுவாங்கன்னு சொல்லி ஜனங்களை ஏமாத்தாதீங்கன்றாங்க ஆளுங்களுக்கு. அப்படி செய்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? உபத்திரவத்துக்கு விசுவாசிகள் ஆயத்தமாக மாட்டாங்க. அதான் அப்பா வந்து நம்மளை கூட்டு போயிடுவார், அந்த கிறிஸ்து வந்து அவன் என்ன பண்ண போகிறான்னு சொல்லி அவன் தைரியமாக இருப்பான். ஆனால் உண்மையில் அப்படி நடக்காது. பெரிய பெரிய தேவ மனிதர்களும் அப்படி தான் எழுதுகிறாங்க. நல்ல வேதத்தை வேதமாக போதிக்கிற அநேக தேவ மனுஷர்களும் நீங்கள் என்ன தான் தெரியுங்களா, தெர் இஸ் நோ ராப்சர். ரகசிய வருகை என்ன, ரகசிய வருகை என்ற வார்த்தை பைபிளில் கிடையாது. ஆனால் என்ன இல்லை, ரகசிய வருகை கிடையாது. நான் பின்னாடி உங்களுக்கு அதை நான் எடுக்கிறேன், கண்டிப்பாக நான் அதை எடுப்பேன். அப்படின்னா என்ன வேண்டும், ஆண்டவர் இயேசு சொல்லும்போது இதோ மேகங்களுடைய வருகிறார் என்றால் எல்லாரும் பார்க்குற மாதிரி. அது எதை போல, மற்ற 24, 27 வார்த்தை போல, மின்னலை போல. அது எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் 43ஆம் வசனத்தில் திருடனை போல வருகிறேன் என்றால் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? யார் யார் வீட்டில் ஆயத்தமாக காத்துட்ருக்கிறானோ அவன் மாத்திரம் தான் பார்ப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் கர்த்தர் தன் சபைக்காக, வேல்யூபிள்ஸ்க்காக, ராத்திரி நேரத்தில் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒருத்தன் வந்து திருடுறானா, எதை திருடுவான்? அம்மிக்கல், ஆட்டுக்கல், குழவையை ஏன் தூக்கிட்டு போய் பார்த்துருக்கீங்களா? இந்த உரலெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே தான் கிடக்கும். எங்கேயாவது ஒரு திருடன் வந்து அம்மியை தூக்கிட்டு போனால், ஆட்டுக்கல் தூக்கி போனால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா அது அவனுக்கு தேவையில்லை. அதான் ஒரு 30 கிலோ வெயிட்டுக்களை தூக்கிட்டு போனால் உதவும் இல்லை, அது எவனுக்கு வேணும்? ஆனால் வீட்டுக்குள்ளே 4 கிராம் தங்கம் பீரோக்களை வச்சுருப்பான் தெரியுங்களா? ஆனால் பீரோ புல்லிங்களை போட்டு உடைக்கிறான்ல. ஏன்? அதுக்கு விலை அதிகம், இது விலை குறைவு. அவர் கிளப்டஸாக வரும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? அவருடைய வருகைக்கு யாரெல்லாம் விழித்திருந்து தங்கள் வீட்டை காத்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்காக மாத்திரம் திருடனாக வருகிறார். அடுத்தது மின்னலை போல் வரும்போது என்ன, இது இந்த வார்த்தை இல்லை, இந்த வார்த்தை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 பயன்படுத்த வார்த்தை இல்லை, இந்த கிளப்டஸ் தான். சாரி, லெஸ்டஸ். ஆக்சுவலாக எப்படின்னா அது எல்லாரும் பார்க்குற மாதிரி வருவார். அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா அந்த கிறிஸ்துவை பற்றிய 1ஆம் அதிகாரத்தில் முக்கியமான கருத்து என்ன, அவர் வருகிறவர் ஒன்று எப்படி வருவார், மின்னலை போல வருவார். அடுத்தது திருடனை போல வருவார். திருடனை போல வருவது முன்னாடி நடக்கும், மின்னலை போல வருவது பின்னாடி நடக்கும். திருடனை போல வருவது சபைக்காக, மின்னலை போல வருவது உலகத்துக்காக. சரி, அடுத்த தாட் போயிடலாம்.
10-11 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அடுத்தது என்ன? இயேசுவோட தன்மை என்ன? அவர் பேசுகிறவர். ஆண்டவர் இயேசு பேசுகின்ற தன்மை உடையவர். அவர் பேசுவார். ஒரு நாள் அவர் என்ன செய்வதில்லை, நம்ம அடிக்கடி நினைக்கிறோம், நான் துன்பப்படுறேன், உபத்திரவப்படுறேன், கர்த்தர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, கர்த்தர் சத்தத்தை என்னால் கேட்க முடியலையே, கர்த்தருடைய சித்தத்தை என்னால் உணர முடிய. அநேக இடத்துல நாம் நெருக்கப்படும் போது அந்த இடத்துக்கு தான் வருவோம். ஆனால் இயேசுவோட தன்மை தெரியுங்களா? அவர் பேசுகிறவர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 27 முறை யோவான்கிட்ட பேசியிருக்கார். 27 டைம்ஸ். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரம் பரிசுத்த யோவானிடத்தில் இயேசு 27 முறை பேசுகிறார். ஒரு சின்ன புத்தகத்தில் சொல்ல போனால் ஒரு வெளிப்பாடு, அந்த வெளிப்பாட்டில் எத்தனை முறை கர்த்தர் பேசுகிறார்? 27 முறை யோவான்கிட்ட மாத்திரம் பேசியிருக்கார். ஆகவே ஆண்டவர் இயேசு யார்? பேசுகிறவர். நமக்கு என்னென்னா அவர் பேசலையே நினைக்கிறோன்னா காரணம் என்ன தெரியுங்களா? we are preoccupied with another noises. வேறு சத்தங்கள் கேட்டு கேட்டு காது என்ன தெரியுங்களா? இறைச்சல். அதாவது காது ரொம்ப க்ளீனாக இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு கேட்கக்கூடிய சக்தி இருந்தால் என்ன சத்தம் இருந்தாலும் அடுத்தவங்க பேச அவங்களுக்கு கேட்கும். காது கொஞ்சம் டல்லானால் கூட மற்றவங்க பேசும்போது கொஞ்சம் இருப்பா, அவர் பேசட்டும். ஒரு கார் போகுது, ஒரு பஸ் போகுது, சத்தம் வந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? கொஞ்சம் இருக்கு, அது போகட்டும். ஏன்னா காது மந்தமாக போச்சு. முன்னாடி நல்லா கேட்டுதே, அப்போ எங்கே இருந்தோம், இப்போ என்ன ஆகிட்டோம்? பெருசாகிட்டோம். இப்போ என்ன ஆகாது? காது சரியாக கேட்காது. பிரச்சனை அங்கே இல்லை, நம்மகிட்ட தான் இருக்குது. கர்த்தர் 2 விதத்தில் பேசுகிறவர். யாத்ராகமம் எக்ஸடஸ் சாப்டர் 20, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிங்க. எப்படி பேசுகிறார் ஆண்டவர்? இடி முழக்கங்களோடு. ஸோ தண்டர் வாய்ஸ். அந்த இடித்தா எப்படி சத்தம் வருமோ அப்படி பேசினால் எந்த அளவுக்கு ஜனங்க பயப்படுறாங்க. கர்த்தர் எங்கள்கிட்ட பேச வேண்டாம், பேசினா நாங்கள் செத்து போயிடுவோம். ஆகவே மோசே நீங்கள் கேட்டு சொல்லுங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பேசுகிறவர். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? we are not prepared to hear the voice. நாம் இன்னைக்கு கேட்பதற்கு என்ன சொல்கிறோம்? நீங்கள் பேச வேண்டாம் ஆண்டவரே, மோசேட்ட சொல்லுங்கள், அவர் சொல்லுவார். அவர் பாடியை முழுங்கிட்டு சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுறது? சொன்னதை அப்படியே சொல்ல முடியாத. பிதா சொல்றதை இயேசு ஒருவர் தான் அப்படியே சொல்ல முடியுமே தவிர மற்றவங்க என்ன செய்ய முடியாது. ஒன்றில் அடிஷன் அல்லது சப்ட்ராக்ஷன், ரெண்டில் ஒன்று நடக்கும். ஒன்றில் கூட்டல் அல்லது குறைத்தல். வெளிப்பாடு 21 மாதிரி கடைசி போதே பாருங்கள், இந்த வசனத்தோடு ஒன்றை கூட்டினால் ஒன்றை குறைச்சா என்ன ஆகும்? அப்படியே சொல்ல முடியாது மனிதனால். ஒன்று என்ன செய்வான்? கூட்டி விடுவான், இல்லைன்னா குறைச்சிடுவாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பூரமாக அப்படியே சொல்லுவாங்க, கொஞ்சம் தான் சொல்லியிருப்பாங்க பிரசங்கத்தில். வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இவர் பெரிய பிரசங்கி ஆகிடுவார். என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அப்படியே விலாவாரியாக பேசி இப்படிலாமா பேசினார், இவர் கதை கொஞ்சம் சேர்த்து விடுவார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைக்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. கூட்டத்துக்கு போனீங்களா? பேசினார். என்ன பேசினார்? பேசினார், அவ்வளோதான். வாயிலேருந்து வரவே வராது. இது ஒரு கேஸ். இப்படியும் ஒரு கேஸ் இருக்கும், அப்படியும் ஒரு கேஸ் இருக்கும். அப்படியே சொல்கிறவங்க யாராலும் முடியாது. அதனால தான் என்ன பண்ணி தெரியுங்களா? பேசுவதற்கு அவர் எப்படி இடிமுழக்கத்தோடும் பேச அவர் காத்திருக்கிறார். 1 ராஜாக்கள் 19, 1 Kings chapter 19, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை. நீ வெளியே வந்து, யார்? எலியா ஓரை பருவம் வரைக்கும் வந்து என்ன செய்கிறாரு? கெவிக்குள்ளே போய் மறைந்து கொண்டிருக்கிறார். மின்னல் வருது, இடிமுழக்கங்கள் வருது, பூமியை பிளக்கின்ற பூமி எரிச்சு வருகிறது. ஸோ தேர் ஆர் மெனி நாய்ஸஸ். ஆனால் ஒவ்வொன்றையும் போட்டிருக்கோம், அதிலே கர்த்தர் இல்லை, அதிலே கர்த்தர் இல்லை. ஒரு காலத்தில் மோசே காலத்தில் அந்த இடிமுழக்கத்தில் தான் கர்த்தர் பேசினார். ஆனால் எலியா காலத்தில் இடிமுழக்கம் வந்ததுங்க, என்ன இல்லை? there was noise but no voice. அங்கே சத்தம் இருந்தது, என்ன இல்லை? குரல் இல்லை. பழைய ஏற்பாட்டில் சத்தமும் இருந்தது, குரலும் இருந்தது, அது மோசேயின் காலத்தில். ஆனால் எலியாட்ட பேசும்போது சத்தம் இருக்குது, அங்கே என்ன இல்லை? குரல் இல்லை. there was noise. ஆனால் என்ன வேணும்? வாய்ஸில் வேணும், அது இல்லை. வாசிமா.
கர்த்தர் கடந்து வெள்ளம் போகிறாங்க, முன்னாடி எல்லாம் பரிவாரங்கள்லாம் போயிட்டு இருக்குது, இடி மின்னல் எல்லாம் சத்தம் போட்டு போயிட்டு இருக்காங்க. பின்னாடி கர்த்தர் வருகிறார். உண்டாயிற்று. அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. கர்த்தர் இருக்கவில்லை. அங்கேயும் கர்த்தர் இருக்கவில்லை. பார்த்தீங்களா? எ ஸ்டில் வாய்ஸ் அப்படின்னா கர்த்தரால் இடிமுழக்கத்திலும் பேச முடியும். அடுத்தது அந்த மெல்லிய குரலிலும் பேச முடியும். நமக்கு இடிமுழக்கம் போல் பேசினா காது கேட்கும், மெல்லியஸாக பேசினா காது கேட்க மாட்டேங்குது இல்லை. அப்போ கர்த்தர் பேசாமல் இல்லை. நமக்கு என்ன தெரியுங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேன் ஆஃப் காட். அவனுடைய வீட்டு உங்கள் நேரம் இருந்தால் என்ன பண்ணுங்கள், அந்த 52 அதிகாரத்துலேயும் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். கர்த்தருக்கு எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை என்று 182 முறை இருக்கும். ஒரு முறை 2 முறை ஒரு தனிப்பட்ட ஒரு பரிசுத்தவானோடு கர்த்தர் அதிகமாக பேசினது எரேமியாட்டு தான். ஸோ இதுக்கு கம்பேரிட்டிவாக ஏசாவை பார்த்தீங்கன்னா 54 55 முறை தான் கர்த்தர் ஏசாவோடு பேசியிருக்கிறார். ஆனால் எரேமியாவோட கூட 182 டைம்ஸ் 182 முறை கர்த்தர் அவர்கிட்ட பேசுகிறார். அப்படின்னா கர்த்தர் பேசாதவரா? கர்த்தர் பேசுகிறவர் தான். நமக்கு என்ன, இடிமுழக்கங்கள் அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு கேட்டு பழகிட்டோம். இந்த மெல்லிய சத்தம் வரும்போது நம்மளால் அதை கவனிக்க முடியலை. we are preoccupied with so many noises. ஆவிக்குற உலகத்தில் ஆட்டங்களுக்கும் அதிர்வுகளுக்கும் பஞ்சமே இல்லை. அது என்ன தெரியுங்களா? காடை செவிடாக்கி போட்டது. கர்த்தர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். சபைகளில் பார்த்தீங்கன்னா 200 பேர் இருந்தால் 200 பேரும் கையை தட்டி அந்நிய பாஷையில் நிரம்பி லபதிவன் கத்துறோம்ல. கவனித்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொருத்தர் அந்நிய பாஷை பேசும்போதும் கர்த்தருடைய மர்மங்களை பேசுகிறார்கள் அவர்கள். ஒவ்வொருத்தர் பேசும்போது வேறு அப்படியே ஒன்றுக்கு வந்து 14 பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசுகிற தேவனுடைய மர்மங்களை பேசுகிறானா. இந்த மர்மத்தை பேசும்போது அத்தனை பேரும் கூப்பாடு போட்டால் அந்த மர்மம் யாருக்காவது புரியுமா? ஆனால் தான் வேணும் சொல்லுது, 2 பேர் 3 பேர் மட்டும் அடங்கணும். அதுக்கு எப்படி இருக்கணும்? வியாக்கியானம் பண்ணுறவன் இருந்தால் தான். நாட் டிரான்ஸ்லேட்டர்ஸ், இன்டர்பிரட்டர்ஸ். அது மொழியாக்கம் பண்ணுறவங்க இல்லை, அவர் சொல்கிறத அப்படியே புரிந்து கொண்டு பேசுகிறவங்க இல்லை. ஆவியினால் அவருக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டது, அந்நிய பாஷையில் அவர் பேசுகிறார். தேவனுடைய மர்மத்தை சபைக்கு வெளிப்படுத்துகிறார், சபைக்கு ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். இன்னொருத்தர் என்ன பண்ணுறீங்களா? அதே ஆவியினால் அவருக்கு என்ன கிடைக்குது? வியாக்கியானம் பண்ணுற வரம், மொழிபெயர்க்கிற வரம் அல்ல. இப்போ நம்ம வெளிநாட்டில் ஊழியர்கள் வராங்க, அவங்க ஆங்கிலத்தை பேசினா நம்ம பாஸ்டர்ஸில் என்ன பண்ணுறாங்க? அது தமிழில் நமக்கு மொழியாக்கம் பண்ணுறாங்க, அது டிரான்ஸ்லேஷன். ஆனால் இந்த இன்டர்பிரிட்டேஷன் என்பது என்ன தெரியுங்களா? புரிந்து கொண்டு சொல்வதல்ல. அவருக்கு எந்த ஆவியினால் அது கொடுக்கப்பட்டு அவர் பேசுகிறாரோ அது ஆவி இவருக்கு கொடுத்து அவர் சொன்னுடைய மைய கருத்தை தான் சொல்லுவாங்களே தவிர எழுத்துக்கு எழுத்து அப்படி சொல்ல முடியாது. தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரத்தில் ஒரு முறை நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் ஒரு பிரசங்கியார் வந்து ஒரு அமெரிக்கா பிரசங்கியார் கிரைஸ்ட் அந்த கான்வென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த ரோட்டுக்கு கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி அதில் கன்வென்ஷன் நடக்கும். அந்த கான்வென்ட்டோட காம்பவுண்ட் வாலுக்கும் மெயின் ரோட்டுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் எங்கெல்லாம் கூட்டம் நடத்தணும் தெரியுங்களா? இப்போ எங்கேயுமே நடத்த முடியலை. அந்த நிலைமைக்கு இப்போ சபைகள் போயிட்டு. ஆனால் அன்னைக்கு அப்படி நடந்தது. நான் போய் உட்காந்துருக்காரு, இங்கிலீஷ்காரன் பேசுறாரு, ஏ மேன்னாரு. நம்ம ஆள் ஒரு மனிதன் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அவன் ஏ மேன் சொன்னா இவர் அவன் ஆமேன்னு சொல்கிறான். இவர் நினச்சிக்கிட்டாரு ஏ மேன் போல் இருக்குது. ஆனால் ஒரு மனிதன் இதுதான் கோமாளித்தனம் பண்ணுறது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டாமா? ஒருத்தன் தமிழில் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறான், வயலில் தண்ணீர் நின்றது இல்லை சொல்கிறான், வாட்டர் இஸ் ஸ்டாண்டிங் இன் த ஃபீல்டுன்றான். அப்புறம் சிட்டிங் எப்போ தான் வருது? அது ஸ்டாண்டிங்கில் இருந்தான். டிரான்ஸ்லேஷன் வேறு, இன்டர்பிரிட்டேஷன் வேறு. அப்படியான கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்த இடிமுழக்கத்திலும் பேசுவார், அதே நேரத்தில் மெல்லிய குரலிலும் பேசுவார். இடிமுழக்கங்கள் போச்சு, அந்த பழைய ட்ரெண்ட் மறுபடியும் வருகிறது. ஆனால் அங்கெல்லாம் எங்கே? ஒரு காலத்தில் கர்த்தர் அதில் இருந்தார், இப்போ எங்கே? அங்கே இல்லை. இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாசிங்களேன், ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆமோஸ், புக் ஆஃப் ஏமஸ், சாப்டர் 5 and verse 4. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், பிழைப்பதற்கு ஒரே ஒரு வழி கர்த்தரை தேடுறது மாத்திரம்தான். Don't seek after man of God.
தேவ மனிதர்கள் தான், கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் தான். நான் அவங்க பின்னாடி ஓடக்கூடாது. யார் பின்னாடி ஓடணும்? கர்த்தர் ஒருவர் தான். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தர் சொல்வது என்ன? கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைக்கணும்னா ஒரே ஒரு வழி கர்த்தரை தேடுவது தான். ஆனால் இந்திய ஆவிக்கிற உலகத்தில் இவங்க பேசுகிறாரு, அவர் பேசுகிறாரு, இவர் பேசுகிறாரு, எல்லாரும் பேசட்டும். ஆனால் கர்த்தர் நம்மோடு பேசினால் மாற்ற காரியங்கள் மாறும். ஏன்னா கர்த்தர் ஒருவர் தான் சொன்னதை செய்கிறவர். மற்றவங்களாம் சொல்லுவாங்க, அவங்களால செய்ய முடியாது. செய்யணும்னா கர்த்தர் தான் செய்யணும். ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி சொன்னால் அவர் செய்ய முடியாதுல்ல, நிறைவேற்ற முடியாதுல்ல. சமீபத்தில் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். போனபோது அங்கே ஒரு அம்மா ஒரு மகள் வந்தாங்க. அந்த மகளுக்கு திருமணமாகி 6 வருஷம் ஆகுது. போன ஆண்டு தொடக்கத்தில் நினைக்கிறேன், சென்னையில் ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன். ஒரு சபையில் ஒரு கன்வென்ஷன் பேசினேன். அந்த மீட்டிங் முடிஞ்ச போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த அம்மாவும் மகளும் வந்திருக்காங்க. வந்தது ஞாபகம் இருக்குது. வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த பெண்ணுக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை அவளுக்கு. அப்போ அவள் வந்து கேட்டாலாம், கல்யாணத்துக்கு நீங்கள் தானே வந்திருந்தீங்க, அதனால தான் யார் கல்யாணத்தை நான் போகிறதே இல்லை. அப்புறம் நம்ம கழுத்து தான் பிடிக்கிறான். கல்யாணம் நீ தானே வந்த, குழந்தை எல்லாம் பார்த்தேன், நீ தானே காரணம்னு நம்ம மேலே பழிய போட்டாலும் போட்டுருவான். மனுஷன் ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க என்ன கேட்டிருக்கா, அந்த மகள் வந்து என்ன கேட்டு, எனக்கு அது ஞாபகம் இல்லை, வந்த ஞாபகம் இருக்குது, அவங்க கேட்டது ஞாபகம் இல்லை. நீ கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணீங்கல்ல, கர்த்தர் வந்து பிள்ளைகளை கொடுப்பார்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்கல்ல, 5 வருஷம் ஆச்சு பிள்ளை இல்லையே. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிள்ளைய கையை வச்சு இழுத்துட்டு, சரி வா அங்கே ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் கண்டிப்பாக கூட கூப்பிட்டு போயிட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை. அதுக்கு அடுத்த மாதமே அவள் கன்சீவ் ஆகிருக்கா. நான் ஜெபம் பண்ணல, ஒன்றும் பண்ணல, என்னை வந்து திடீர்னு போனாங்க, அவ்வளோதான். கர்த்தர் இறக்கப்பட்டு என்ன பண்ணுறா தெரியுங்களா, பாவம் அடுத்தது எங்கே சட்டை பிடிச்சி அடிப்பாங்க போல இருக்குது. என்ன பண்ணாங்கன்னா, அவளுக்கு குழந்தை இப்போ பார்க்கும்போது 6 மாதத்தில் ஒரு குழந்தை வச்சுருக்கா. அவ்வளோ ஸ்வீட் பேபி. இப்போ அவள் சொன்னான், நான் அன்னைக்கு ரொம்ப கோபமாக உங்கள்கிட்ட பேசினாங்க, ஆனால் நீங்கள் அதை கேர் பண்ணவே இல்லை, அமைதியாக பார்த்துட்டே இருந்தீங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் மம்மி திட்டினாங்க, ஏன் இப்படி அவர்கிட்ட பேசினேன் சொல்லிட்டு அவள் சொன்னான், நான் அன்னைக்கு ராத்திரி ஜெபம் பண்ணும்போது நல்லா உணர்ந்தேன். பாவம் அவர் என்ன பண்ணுவார், அவர் ஊழியக்காரர், அவர் என்ன பண்ண முடியும், கொடுத்தா கர்த்தர் தானே கொடுக்கணும். தாயின் கருவிலே குழந்தைய வைக்கிறது கர்த்தர் தானே. ஒரு கணவனோ இல்லை ஒரு டாக்டரோ யாரும் வைக்க முடியாது, கர்த்தர் வைத்தாதான். கருவை கர்ப்பத்தில் கர்த்தர் காத்து கொண்டால்தான், கர்த்தர் கருவை வளர்த்து கொடுத்தால்தான் பிள்ளை வருமே தவிர சும்மா வந்துடாது. ஆகையினால மனிதன் மேலே சார்ந்து கொண்டு ஆமோஸ் 5:4 பைபிளில் உள்ளத்தில் எழுதப்பட வேண்டும். இஸ்ரவேல் வீட்டாருக்கு கர்த்தர் சொல்வது என்ன? கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். எங்க போகாதீங்க? பெத்தேலை தேடாதீர்கள், கில்காலிலும் சேராதிருங்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். 3 இடத்தை ஆண்டவர் முக்கியம். ஒன்று என்ன? பெத்தேல், ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. ஒரு காலத்தில் யாக்கோபு தரிசனம் பெற்ற இடம்தான் அது. ஒரு காலத்தில் மகிமையான அனுபவங்கள் பெற்ற இடம்தான் கர்த்தரை வீடாக என்ன பண்ணப்பட்டது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ரெகோபியாம் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? சரி, யெரொபெயாம் ராஜா என்ன பண்ணுவான் தெரியுங்களா? பொன் கண்டு குட்டியை செய்து அந்த பெத்தேல வச்சிருவான். ஒரு காலத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்ட இடம் இன்னைக்கு எங்கே என்ன இருக்குது? பொன் கண்டு குட்டி இருக்குது. இன்னைக்கு அங்கே போனால் அந்த ஆவி ஒன்று பிடிக்காது. அதான் கர்த்தர் பெத்தேலுக்கு போகாத. அடுத்த கில்கால் என்ன? ரோலிங். கில்கால்னா ரோலிங், கர்த்தர் நிந்தையை புரட்டி போட்ட இடம். உண்மைதான். ஆனால் இன்னைக்கு கில்கால் அப்படி இல்லையே. அதாவது இடங்களை, தேவ மனிதர்களை முக்கியப்படுறதை விட்டுட்டு கர்த்தரை மாத்திரம் முக்கியப்படுத்த வேண்டும். ஏன்னா நமக்கு இன்னைக்கு நம்ம காது இருக்குது தெரியுங்களா? கர்த்தர் சத்தத்தை கேட்காமல் இருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்நிய சத்தங்கள் நிறைய காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதல் பாவம் எப்படி வந்தது தெரியுங்களா? அந்நிய சத்தத்தால் தான். கர்த்தர் சத்தத்தை கேட்டு கேட்டு பழகின நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆதாமும் ஏவாளும் ஒரு நாள் பாம்பு சத்தத்தை கேட்டாங்கல்ல, சர்ப்பம் பேசினதை கேட்டாங்களே, அதுதான் பாவத்தினுடைய அடிப்படையே. கர்த்தர் சத்தத்தை கேட்க ஆள் இல்லை. கையில் ஒரு குடுக்குடுப்பு வச்சுட்டு, மகனே கர்த்தர் உன் பக்கத்தில் நிற்கிறார், உன்னை பிடிக்கிறார், உலுக்குகிறார், உன்னை குலுக்குகிறார்னா கோமாளி ஆவிக்குள்ள ஆமான்னு தலையாட்டுதாங்க. சிந்தித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை தேடினாதான் பிழைக்க முடியும். பிழைனா ஆகும். இங்கே போகாத, பெத்தேலுக்கு போகாத, கில்காலில் சேராத, பேசபாக போகாத. ஏன்? வாசிங்க. ஏனென்றால் என்ன மாறிடும்? நிந்தையை புரட்டின ஒரு இடம் இன்னைக்கு என்னவா மாறும்? சிறையிருப்பாக, கேப்டிவேட்டிங் பிளேஸாக மாறி போயிடும். சிறை பிடிக்கின்ற ஒரு இடமாக மாறிவிடும். அடுத்தது
என்ன ஆகிடும்? ஒரு காலத்தில் கர்த்தர் மகிமை அடைந்த இடம் தண்டிகள் பாழா போயிடுமே. வாசிதமே 6ஆம் வருஷம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா யாரை தேடுங்க? 4ஆம் வருஷத்துலையும் கர்த்தரை தேடுங்கள், 6ஆவதும் கர்த்தரை தேடுங்கள். நடுவில் என்ன இருக்குது? கில்கால் போகாத, பெத்தேலுக்கு போகாத, பேர்சபாவை நாடாத. பேர்சபா என்பது உங்களுக்கு தெரியும், பெல் ஆஃப் 7. பேர்ஷிபா என்றால் பெல் ஆஃப் 7, 7 கிணறுகள். அங்கே என்ன நடந்தது? கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ண இடம். 7 பெண் ஆடுகளை கொண்டு நிறுத்தி உடன்படிக்கை பண்ண இடம் தான் பேர்சபா. ஆனால் கர்த்தர் சொல்றார், உடன்படிக்கையின் இடம் தான், ஆனால் இப்போ அது பாழா போச்சுது. கர்த்தரை தேடாம, வாசிக்க தம்பி 6ஆம் வசனம் வாசிக்க தம்பி. தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் கவனிச்சிங்களா? ஒருவராலும் அணைக்க முடியாத, அவிக்கப்பட முடியாத ஒரு அக்னி எங்க இருக்குது? பெத்தேல் இருக்குது. அது யோசேப்பின் வீட்டாரை பட்சிக்கும். ஆவிக்குரிய உலகத்தில் அடிப்படையான சத்தியங்கள் கூட நிறைய சபைகளில் சொல்லிக் கொடுப்பதில்லை. அவர் வராரு, பெரிய பிரசங்கியார் வராரு, குடும்பமாக வந்துடுங்க, இதுதான் சொல்லித்தரான். ஏன்னா அவரோட பெரியவர் எப்போவுமே சபையில் இருக்கிறாரு, அவர்கிட்ட உனக்கு கேட்க தெரியல? இவர் வந்தார், அவர் வந்தார்னா எவர் வந்தா என்ன? கர்த்தர் இல்லையாங்க? யார் செய்தால் என்ன? மார்க் 16ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிங்க. மார்க் 16. இவ்விதமாக கர்த்தர் சீஷர்களுக்கு பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் என்ன பண்றாங்க? எங்கும் பிரசங்கம் பண்ணார்கள். கிரியை நடப்பித்தது சொன்னவங்க இல்லை, பேசினவங்க இல்லை. ஆங்கிலமாக இருப்பாங்க, லார்ட் ஒர்க்கிங் வித் தம். சொல்றது தான் இவங்க வேலை. கர்த்தர் சொன்னா நீங்க போய் சொல்லுங்கன்னாரு, போய் சொன்னாங்க. ஆனால் செயல்படுகிறவர் கர்த்தர். கர்த்தர் கூட இருந்து நடப்பித்த அற்புதங்கள், அடையாளங்கள், வசனத்தை உறுதிப்படுத்தினார். வசனத்தை உறுதிப்படுத்த உங்களால் என்னால் முடியாது, அற்புதத்தை நம்மளால் செய்ய முடியாது. யார் தான் முடியும்? கர்த்தர். கர்த்தர் நான் சொன்ன வாக்கு தத்தங்களை நம்பி, கர்த்தர் நமக்கு கொடுத்த நிச்சயத்தை நம்பி நாம் ப்ரீச் பண்ணுறோம். ஆனால் ஹீல் பண்ணுறது கர்த்தர் தான், அற்புதம் செய்வது கர்த்தர் தான். எந்த ஒரு தான் அதை நான் எப்போதுமே சொல்லுவேன். இந்த பேரை போட்டுக்கல வரம் பெற்றவன் போடுறாங்க தெரியுங்களா? அது இட் இஸ் அன்ஸ்கிரிப்சரல், வேத வசனத்துக்கு மாறானது. யாரும் வரம் பெற்றவங்க கிடையாது, கர்த்தர் தான் வரம் உள்ளவர். அவர் கூட இருந்து செயல்படுவார், அவ்வளவுதான். போகிறவங்க ஒழுங்கான ஆளாக இருந்தால், ஒழுங்கான ஊழியம் செய்தால், லார்ட் வில் அக்கம்பனி தம். கர்த்தர் கூட போவார், கூட இருந்து அற்புதங்கள், அடையாளங்களை செய்து வசனத்தை உறுதிப்படுத்துவாரே தவிர ஆளை மகிமைப்படுத்துவது அல்ல கர்த்தர் நோக்கம். God is not a respecter of persons. ஆளை தூக்கி காட்டுவது கர்த்தர் நோக்கம் அல்ல, அவருடைய வார்த்தை தான் அவருக்கு முக்கியம். ஆகையினால கர்த்தர் யாரு? பேசுகிறவர். இதற்கு அடுத்தது இயேசுவை பற்றி அடுத்த கருத்து 12 முதல் 16 வசனங்களை பார்த்தீங்கன்னா, தரிசனமாகிறவர். வாசிங்க தம்பி, வாசிங்க. அப்பொழுது இவரோடு பேசின வசனத்தை பார்க்க என்ன பண்றார்? அவர் திரும்புகிறார். சரி, அந்த 12 முதல் 16 வரை இயேசுவினுடைய தரிசனம். இயேசு பரிசுத்த யோவானுக்கு கொடுத்த ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தில் அந்த தரிசனம் மாத்திரம் எடுக்கணும். அது 12 முதல் 16 வசனம் எடுக்கணும்னு சொன்னால் எப்படியும் ஒரு 10 வாரம் ஆகும். குறைஞ்சது ஒரு வாரத்தில் 1.5 மணி நேரம் எடுத்தால், உதாரணமாக அவருடைய தலை எப்படி இருந்தது, அவருடைய கண் எப்படி இருந்தது, அவருடைய கன்னங்கள் எப்படி இருந்தது, அவருடைய கைகள், அவருடைய தலைமயிர், அவருடைய பாதங்கள், இப்படி ஒன்றை போட்டிருந்த சட்டை, அப்புறம் மார்பிள் பொற்கச்சை, இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் இது டீச் பண்ணணும். என்ன ஆகும்னா 2-3 வருஷம் போன பிறகு நம்ம 2ஆம் அதிகாரத்திலே நின்றுருப்போம். அப்புறம் உங்களுக்கும் யூ வில் லூஸ் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் நீங்கள் வராமல் போயிடுவீங்க. அது அப்படியே போட்டது வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. ஏன்னா இது அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே 5 இடங்களில் வெளிப்படுத்தின விஷயம் எடுத்திருக்கேன். 3ஆம் அதிகாரம் இது வரைக்கும் தாண்டினதில்லை எங்கேயுமே. தாம்பரத்திலே வெத்தாம்பரத்தில் 7 வருஷம் எடுத்தேன், 11 அதிகாரங்கள் வரைக்கும் வந்தது ஸ்டடி. அதோட அது நிற்கிதாங்க அப்படியே. அதனால் இந்த என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அப்படி ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவில் போயிடுவோம். சரியா? அந்த 12 முதல் 16 வரைக்கும் விஷன் ஆஃப் த க்ளோரிஃபைட் கிங், ஒரு மகிமை அடைந்த அரசனுடைய அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறோம். சபைக்கு 3 விதமான தரிசனங்கள் வேண்டும். சபைக்கு தேவையான
கிறிஸ்துவை பற்றி அவர் தரிசனமாகிறவர் தான். ஆனால் சபைக்கு என்ன வேணும் தெரியுங்களா? 3 விதமான தரிசனங்கள் வேண்டும். ஒன்று, அவர் யார்? ஒன்று பிரியமானவர், beloved. இரண்டாவது ரெடீமர், மீட்பர். மூன்றாவதாக ராஜா. சபைக்கு 3 விதமான தரிசனங்கள் வேண்டும். முதல் தரிசனம் என்ன? He is the beloved. பரிசுத்த யோவான் ஒருவர் தான் எனக்கு தெரிஞ்ச வேதத்தில் இந்த 3 தரிசனங்களை ஒன்றாக பெற்றவர் ஒருத்தர் தான். ஒன்று யோவான் 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 13 and verse 23. என்ன பண்ணுறாரு? இயேசுவுக்கு பிரியமான ஒரு சீஷன் இயேசுவின் மார்பில் என்ன பண்ணுறாரு? சாய்ந்து கொண்டிருக்கிறார். ஃபாதர் பர்க்மேன்ஸ் பாடுறாங்க இல்லையா, இயேசு ராஜா உங்கள் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஒரு அற்புதமான அனுபவம். மார்பில் சாய்ந்திருக்கும் என்ன ஆகும்? இயேசுவோட இந்த இதய துடிப்பை கண்டிப்பாக அவரால் உணர்ந்திருக்க முடியும்ல. அப்படின்னா இயேசு அங்கே யாரை வெளிப்படுகிறார்? பிரியமானவனாக, நேசராக வெளிப்படுத்துகிறார். ஒரு யார்? பிலவட் என்றால் சரியான வார்த்தை நேசர். மார்பில் சாய்ந்து கொண்டு அவனை மார்பில் சாய்த்து வைத்து கொண்டு சாப்பிட்ற அளவுக்கு அவன் மேலே அன்பு வைத்திருக்காருல்ல. இந்த நேசரை பற்றிய தரிசனம் வேணும்னு சொன்னால் எங்கே போகணும் தெரியுங்களா? உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம், Song of Songs chapter 5 verse 9 to 16. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம். தம்பி வாசிக்க வேண்டாம், ஒரு பெரிய போர்ஷன். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 9 முதல் 16 வரைக்கும் எருசலேமின் குமாரத்திகள் சூலமத்தியாவை பார்த்து கேட்குறாங்க, ஆமாம் ஸ்திரீகளுக்கு குடும்பவலியே உன் நேசர் எதனால விசேஷித்தவர்? தெரியாதனமாக கேட்டு தொலைச்சிட்டாங்க. நம்ம உடனே ஆரம்பித்து பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரரா அப்படின்னு ஆரம்பித்து பாருங்களேன். அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 1000 பதினாயிரங்களை திறந்தவர், எதில் விசேஷித்தவன் கேட்டால் ஒரு பெரிய விலாவாரியாக ஒரு கடையை எது வரைக்கும்? 16ஆம் வசனம் வரைக்கும். அதாவது ஒரு மணவாட்டியின் பார்வையில் ஒரு நேசர் எப்படி இருப்பாரோ இயேசுவை அப்படியே பின்னாடி நாள் யார் பார்க்குறாங்க? பரிசுத்த யோவான். அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய தலை தங்கமயம், அதிலேருந்து ஆரம்பிக்கும், கடைசியில் பாருங்கள் வரப்போகும். அந்த 9 முதல் 16 வருஷங்களை பார்த்தீங்கன்னா அவர் யார்? அவருடைய தலை தங்கமயம். அப்படின்னா இயேசுவை பற்றிய முதல் தரிசனம் என்ன தெரியுங்களா? அவர் யாராக இருக்கணும்? He must be my beloved. எனக்கு பிரியமானவராக இயேசு இருக்கணும். இன்றைக்கி சபைக்கு இயேசு யாராக இருக்கணுங்களா? பிரியமானவராக இருக்கணும். இன்றைக்கி அநேக சபைகளில் இந்த தரிசனம் இருக்குது. என் செல்ல இயேசு, என் பொண்ணு இயேசு, என் கண்ணு இயேசு, இப்படிலாம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. இயேசுநாதர் என்னவோ அப்படியே பாக்கெட்டில் வச்சுருக்க மாதிரி பேசுவாங்க. அதை பார்த்துருக்கீங்களா? அப்படி கொஞ்சுவாங்க, உலாவுவாங்க, இதோடு நிறுத்திடுவாங்க அந்த தரிசனத்தை. இன்னும் சொல்ல நான் அடிக்கடி நினைக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். கேத்தலிக் சர்ச் போனீங்கன்னா அந்தோனியார் கையில் ஒரு இயேசுநாதர் இருப்பார், பார்த்துருக்கீங்களா? சகாய மாதா கையில் ஒரு இயேசுநாதர் இருப்பார், சரியா? சூசியப்பர் கையில் ஒருத்தர் இருப்பார், சௌரியார் கையில் ஒருத்தர் இருப்பார். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, கேத்தலிக் சர்ச்சில் இயேசுநாதர் இன்னும் கையிலேருந்து கீழே விடலை. விட்டு அவர் நடந்து வளர்ந்துருவார்ல. அதனால் என்ன பண்ணணும்? இயேசுநாதர் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்தால் அப்பப்போ தொடையில் ஒரு திருவலாம், யாருக்கும் தெரியாமல் முதுகில் பலார்னு ஒரு அரை உடனே குழந்தை, கை குழந்தை தானே, என்ன வேணால் பண்ணலாம். இந்த தரிசனத்தை தான் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. எனக்கு பரிசுத்த யோவானுக்கு இந்த தரிசனம் இருந்தது, சபைக்கு இந்த தரிசனம் வேண்டும். ஆனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். அவர் அங்கே என்ன பண்ணல? மார்பில் சாஞ்சி உட்கார்ந்துருக்கல. அடுத்த தரிசனம் என்ன தெரியுங்களா? சிலுவையிலே தொங்குகிற மீட்பராக அவர் இயேசுவை பார்த்தார். நற்செய்தி முழுவதும் பார்த்தீங்கன்னா 4 நற்செய்தியிலையும் பார்த்தீங்கன்னா இயேசு என்னவா பார்க்குறாரு? யோவான் சிலுவைக்கு கீழே நின்ற ஒரே ஒரு அப்போஸ்தலன் யோவான் மாத்திரம்தான். நேசராக மார்பில் சாய்ந்து அவரை மகிமையாக அந்த பிரியமான அன்பை உணர்ந்தது யோவான் தான். முதல் தரிசனம். ரெண்டாவது தரிசனம் என்ன? அவரை மீட்பராக பார்க்கிறார், ரெடீமர். இன்றைக்கி சில சபைகள் இதை தாண்டி வராங்க. எங்கே வந்துடுறாங்க? வந்து என்ன செய்வாங்க? இயேசுவே எங்களுக்காக மரித்தீரே, இயேசுவே எங்களுக்காக சிலுவையில் ஜீவனை விட்டீரே. ஒப்பாரி தான், ஒரே ஒப்பாரி.
அது வருஷத்தில் ஒரு நாள் தான் குட் ஃப்ரைடேனா இவனுக்கு ஒவ்வொரு நாளும் குட் ஃப்ரைடே தான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜீவனை கொடுத்தீரே, ஆண்டவரே சிலையில் அடிக்கப்பட்டீரே, முள்முடி சூட்டப்பட்டதே, இந்த கதையே சொல்லி காலம் தள்ளுவான். அது ஒரு காலகட்டம், அது முடிஞ்சு போச்சு. இயேசுவை இது எங்கே வாசிக்கிறோம்? எல்லா நற்செய்திகளையும் பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசுவனுடைய அந்த சிலுவையின் தரிசனம். சபைக்கு ரெண்டாவது என்ன வேண்டும்? அவர் ஒரு மீட்பராக முதல்ல நேசராக பார்க்கணும். அடுத்தது யார்? மீட்பராக அவருடைய தரிசனம் வேண்டும். இன்றைக்கு அவர் இந்த ரெண்டும் இல்லை. இயேசு இன்றைக்கு இந்த ரெண்டும் இல்லை. இயேசு இன்றைக்கு யாராக இருக்கா தெரியுங்களா? அவர் ராஜாவாக இருக்கிறார். நான் அடிக்கடி யோசிப்பேன், நான் இவ்வளோ கேட்டிருக்கிறேன், யாரும் இது வரைக்கும் பதில் சொன்னதே இல்லை. எந்த கோயில்லையாவது இயேசுநாதர் சேரில் உட்காந்துருக்க மாதிரி பார்த்துருக்கீங்களா? சிலுவையில் பார்த்துருப்பீங்க. கதவை தட்டுறதுக்கு ஒரு கையில் ஒரு விளக்கு வேறு வச்சுட்டு கதவை தட்டுவார், பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஒரு மேய்ப்பனுடைய கோல் வச்சுட்டு நிற்பார், நானே நல்ல மேய்ப்பன் அப்படி ஒரு கோல் வச்சு நிற்பார்ல. இயேசுவை எப்படி எப்படி எல்லாமோ வரைகிறாங்க. இயேசுவை ராஜாவாக காட்டுகின்றவர்கள் மிக 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 சொற்பம். திருவனந்தபுரத்தில் ஒரு பெரிய கேத்தலிக் சர்ச் இருக்குது. அந்த கேத்தலிக் சர்ச்சில் ஆல்டரில் ஒரு பெரிய சிங்காசனத்தில் இயேசு உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ஒரு கத்தோலிக்கனுக்கு அந்த தரிசனம் இருக்குது. இயேசு யார் இன்றைக்கு? அவர் இன்றைக்கு மார்பிலும் இல்லை, சிலுவையிலும் இல்லை, அவர் இன்றைக்கு சிங்காசனத்தில் விட்டிருக்கிறார். சபைக்கு இன்றைக்கு என்ன தரிசனம் வேணும் தெரியுங்களா? அவர் எங்கே இருக்கிறார்? இங்கே இல்லை, இருந்தார் ஒரு காலகட்டத்தில். அவர் என்னவா இருக்கணும்? என் நேசராக இருக்கணும், என் மீட்பராக மாறணும். ரெண்டாவது தெரியுங்களா? அவர் என்னுடைய ராஜாவாக மாறணும். அப்படி மாறினால்தான் நான் என்னவா முடியும்? அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். இல்லைன்னா என்ன பண்ணோம்? செல்லம் கண்ணு பொண்ணுன்னு கூப்பிட்டு உட்காந்துக்க வேண்டியது தான். இயேசுவை பற்றிய 3 தரிசனங்கள் என்ன விஷயம் தெரியுங்களா? அவர் நேசராக இருக்கும்போது அந்த பிரியமானவர்கள் நடுவில் உட்கார்ந்துருந்தார். சாப்பிட உட்கார்ந்தார் இல்லையா? யோவான் மாப்பிள்ளை சார்ந்திருக்காரு, மற்ற யூதாசத்தர் மற்றவங்கெல்லாம் சுற்றி உட்கார்ந்துருக்காங்க. அப்படின்னா எங்கே இருந்தார்? பிரியமானவர்களுக்கு நடுவே இருக்கும்போது அவர் நேசர். ஆனால் இங்கே வரும்போது கள்வர்களுக்கு நடுவே இருந்தார், கிரிமினல்ஸ், கொலை குற்றவாளிகளுக்கு நடுவே இருந்தார் இல்லையா? அப்போ அவர் என்ன மீட்பராக மாறுகிறார். ஆனால் இங்கே சபை நடுவே இருக்கிறார். ஆமென். 7 பொன் குத்து விளக்குகளுக்கு நடுவில் விளாவி கொண்டிருக்கார்ல. அப்போ இயேசுனுக்கு எங்கே தேடணும்? எங்கேயோ போய் தேடுறாங்க. இருக்கிற சபைக்குள்ளே தேட ஆள் இல்லை. எந்த சபையில் கர்த்தர் நம்ம வைத்திருக்காரோ, எந்த இடத்துல நம்ம வைத்திருக்காரோ அந்த இடத்துல இயேசுனுக்கு வேலை என்ன? 7 பொன் குத்து விளக்குகளுக்கு நடுவிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். எங்கே தான் இருக்கிறாரு? He is in the midst of the church. சபையின் நடுவில் இருக்கிறார். தவிர சபையை விட்டு உன்னை இயேசு ஓடி போயிடல. மகிமை அடைந்த ராஜா எங்கே இருக்கிறார்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இந்த ஒரு தரிசனம் எனக்கு சபைக்கு வேணும். யோவானுக்கு இதுவும் கிடைத்தது. பத்மு தீவில் அவரை ராஜாவாக தரிசனம் கண்டார். ஒன்று மார்பிள் விருந்தில் அவர் கண்டார், அடுத்தது சிலுவையில் கண்டார், மூன்றாவது கண்டார் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவனை அவர் பார்க்க முடிந்தது. அப்படின்னா தரிசனம் 3 விதமான தரிசனம். இன்றைக்கு இந்த தரிசனம் சபையில் இங்கே நின்று போயிடுது. ஒரு சில சபைகள் இது கொஞ்சம் தாண்டி வராங்க. ஆனால் பெரும்பாலான சபைகள் இதுக்குள்ளே வரதே இல்லை. இன்றைக்கு சபைக்கு வேண்டிய தரிசனம் இயேசு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். இயேசுவை ராஜாவாகத்தான் இன்றைக்கு காட்ட வேண்டிய. அவர் ஆளுகை செய்தால் நாம் ஆளுகை செய்வோமே. 2 தீமோத்தேயு 2:12 தானே. அவருடைய பாடுகளை அனுபவித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இயேசு ஆளுகை செய்கிறார் என்றால் நாம் ஆளுகை செய்வோம். நமக்கு இன்றைக்கி ஏன் ஆளுகை இல்லை? இயேசு ஆளுகை செய்வதை நம்ம இது வரைக்கும் அங்கீகரிக்கலை. இயேசுவை இங்கே பார்க்குறோம். நான் சொன்னேன், கேத்தலிக் சர்ச்லையாவது கையில் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுன்னு தொட்டில் விட்டு வெளியே எடுக்கலை. பாருங்களேன், ஒரு 3 மாதம் போகட்டுமே, ஆராரு ஆராரு ஆரிராரு. இயேசுநாதர் தொட்டில் விட்டு நம்மளுக்கு கீழே இறக்கலை. அவர் தொட்டிலில் கிடந்தாதான் நம்ம பொழப்பே நடக்கும். அவர் எழுந்து அவனாவது கையில் வச்சுருக்கிறோம். நம்ம எங்கே வச்சுருக்கோம்? தொட்டில் பிள்ளையாவே இயேசுநாதர் வச்சுருக்கோம். அதெல்லாம் காலத்தை தள்ளிட்டு உட்காந்துருக்குறோம். ஃபண்ட் ரைஸிங்க்கு இயேசுநாதர் பிறப்பாயாக கிடச்சிது. பணம் சேர்ப்பதுக்கு அதுவாக வழி. கொலை அடிக்கலாமே. பைக்கில் போய் 4 பேர் கழுத்தில் செயின் எடுத்தாலே பணம் கிடைக்குமே. அதுக்கு இயேசுநாதர் பேரா? இயேசுவின் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. கவனித்துக் கொள்ளுங்கள். அக்கிரமம் பண்ணுற இந்த உலகத்தின் மனுஷனுடைய வயிற்றையும் கர்த்தர் தமது திரவியத்தால் நிரப்புகிறான்னு சங்கீதக்காரன் சொல்கிறான். சங்கீதம் 17:14 வாசிங்க. சங்கீதம் 17:14. மனுஷனுடைய கைக்கும்
இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் எங்களை தப்புவியும். கவனிச்சிங்களா? இம்மையிலே பங்கு பெற்றிருக்கிற உலக மக்கள் பயத்தையே கர்த்தர் செல்வத்தால் நிரப்புவார்னா சபையை நம்ம நிரப்ப மாட்டாரா? உலகத்து மனுஷன் யார்? இம்மையிலே அவனுக்கு பங்கு இம்மையை உலகத்தில் முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட வைத்திய திரவியத்தை நிரப்பும் போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது என்ன? வெளியே போனால் அவருடைய தானே. ஆனால் நம்ம என்ன பண்ண தெரியுங்களா? எனக்கு பிடிக்காத ஒரு வசனம் இல்லை, வசனம் பிடிக்கிறதில்ல, அந்த மொழியாக்கம் கொஞ்சம் கஷ்டமானது. நீதிமான் விசுவாசத்தால் அதான் பொழப்பு நடத்துகிறானுங்க. இப்போ அது சரியான மொழியாக்கம் இல்லை. தி ஜஸ்ட் ஷால் லிவ், வாழ்வான். நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பான் அல்ல, நீதிமான் விசுவாசத்தால் வாழ்வான். வாழ்வது வேற, பிழைக்கிறது வேற. ஆடு மாடு கூட தான் பிழைக்கிறது ஒரு பிழைப்பா? கோமா ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறவனும் 3 வருஷம் அப்படியே உட்காந்துருக்கான். அவனை பிழைக்கிறானா வாழ்கிறானா? ஆவிக்குரிய சபைகள் இன்றைக்கி பிழைக்க கற்றுக்கொண்டார்களே தவிர இயேசு பேரை சொல்லி வாழ கற்றுக்கொள்ள. வாழ்தல் என்றால் இயேசுவை போல வாழ்வது. இயேசு எப்படி இந்த உலகத்தை வாழ்ந்து சென்றாரோ, நமக்கு எப்படி ஒரு அடிச்சோட விட்டு போனாரோ, அப்படியே அதை பின்பற்றி போவதுதான் நம்ம வாழ்க்கை. ஆனால் வருத்தம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கி இயேசு பேரை சொல்லி பிழைப்பதற்கு நல்ல கற்றுக்கொண்டோம். ஊழியத்தை கற்றுக்கொண்டோமோ இல்லையோ, தொழில் செய்ய கற்றுக்கொண்டோம். ஊழியத்தை பயன்படுத்தி எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி உலகத்தை பெரிய பணக்காரனாகலாம், அதை இன்றைக்கி நாம் எளிதாக கற்றுக்கொண்டோம். அது உண்மையிலே வருத்தத்துக்குரியது. ஏன் தெரியுங்களா? அவங்க தரிசனம் இதோடு நிற்குது. எங்கே வரல? அவர் ராஜாதி ராஜாவாக பார்க்குற தரிசனம் இல்லை. சரி, கடைசியாக ஒரு பகுதி சொல்லி நாம் கடந்து போகலாம். அடுத்தது, ஆண்டவர் இயேசு தைரியப்படுத்துகிறவர், என்கரேஜர். இயேசு தைரியப்படுத்துகிறவர். இந்த 12 முதல் 16 வசனங்களில் இயேசு தரிசனமாகிறவர். அடுத்தது இயேசுவோட தன்மை என்ன? அவர் தைரியப்படுத்துகிறவர். 17, 18 வசனங்களை வாசிங்க. நான் அவரை கண்டபோது, கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு தரிசனத்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளை பெறுவார்களானால் அவனுடைய அந்த எஃபெக்ட் எப்படி, எஃபெக்ட் ஆஃப் த விஷயம் எப்படி இருக்கு தெரியுங்களா? செத்தவங்க மாதிரி காலில் விழுந்து கிடப்பான். இன்றைக்கி நம்ம ஆளுக்கு தரிசனம் கிடைத்த பிறகு தான் உயிரே வருது. அது வரைக்கும் செத்தவனாக கடந்தவன்லாம் தரிசனம் கண்டு சொல்லி உயிரோடு எழும்பிடுறானுங்க, பேயாட்டம் ஆடுறானுங்க. தரிசனம் உண்மையாக பெற்றால் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? செத்தவனை போல. எசேக்கியேல் விழலையா? ஏசாயா ஐயோ அடமானன் கூப்பாடு போடலையா? உண்மையான தரிசனத்தை பெற்றால் அந்த எஃபெக்ட் ஆஃப் த விஷன் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? யூ வில் ஃபவுண்ட் டெட். அதுக்கு அர்த்தம் என்ன? பழைய மனுஷன் அவனுடைய சுயம், அந்த பழைய காலம் மடிஞ்சு போச்சு. இனி என்ன செய்வான்? ஒரு புது மனிதனாக மாற்றப்படுவான்ல. தரிசனம் பெற்றேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன். சிலருக்கு பொழப்பே இல்லைன்னா காலையில் எழுந்தால் கதையே தான். நேற்று ராத்திரி ஏசுநாதர் வந்தார், வெள்ளையாக தாடி வச்சுருந்தார். ஒருத்தன் சொல்ல, ஏசுநாதர் க்ளோஸ் ஷேவ் பண்ணுறாளியா, அவர் போய் என்ன தாடி வச்சுருக்கான்னு சொல்கிறேன். இது ஒரு கும்பல் சண்டை. இன்னொருத்தன் பார்த்தா தலைமுடியெல்லாம் அப்படி இருந்தது, ஒரு பெரிய அங்கி போட்டிருந்தார், இப்படி கிராஸில் அப்படி ஒரு துணி போட்டிருந்தார் பாரு. இந்த கோமாளிங்க இந்த பெயிண்ட் பண்ணா தெரியுங்களா ஏசுநாதர், அதுதான் நம்மளால் மைண்டில் இருக்குது. அதுதான் தரிசனத்திலையும் வருகிறது. இந்த படம் வரைஞ்சவன் எவனும் ஏசுநாதர் பார்த்ததில்லை. இந்த சிலை செய்த யாரும் இயேசுவை பார்த்ததில்லை. இயேசு இப்படி இல்லை. நல்லா கவனித்துக்கொள்ளுங்க, இயேசு இப்படி இல்லை. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏசு படம் போடும்போது இந்த இது வரைக்கும் அவருக்கு தலைமுடி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்படி அலையாக கூந்தல் இருக்கும். இப்போலாம் பார்த்தா ஏசுநாதருக்கு ஃபங்கு வெட்டி விட்டுருக்காங்க ஆளுங்க. இப்போ படத்தில் பார்த்தா நீள முடியும். ஏன்னா புருஷர்கள் முடிய நீளமாக வளரக்கூடாதுன்னு பவுல் எழுதிட்டார்ல. ஐயோ ஏசுநாதருக்கு முடி இருக்கக்கூடாது, வசனத்துக்கு முரண்பாடில்ல. ஏசுநாதருக்கே கூட்டிட்டு போய் வெட்டிட்டான் பாருங்களா ஆளுக்கு. ஏசுநாதர் ஏமாந்த கூட விட மாட்டான், தலைமுடியை க்ளோஸாக கட் பண்ணுவோம் போல நம்ம ஆளுங்க. தரிசனம் இல்லாத ஒரு ஆவிக்கிற உலகம், தரிசனத்தை பற்றிய ஒரு அடிப்படை அறிவில்லாத ஒரு ஆவிக்கிற உலகம். ஆவிக்கிற குறிப்பாக ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு பயனியரிங் அண்ட் விஷன் மிக முக்கியமானது. பயனியரிங் என்றால் முன்னோடிகளாக இருப்பது. முன்னோடியாக ஒருத்தர் இருக்கணும்னுக்கு என்ன வேண்டும்? விஷன் வேண்டும். இந்த பயனியரிங் விஷனும் இல்லாதவர்கள், நம்ம முதல்ல சொன்ன தெரியுங்களா, ஒன்றில் கள்ளனாக இருப்பான்னா கொள்ளைக்காரனாக தான் இருப்பான். அவன் யாராக இருக்க முடியாது? மெய்ப்பனாக இருக்க முடியாது. சரி போகட்டும், விட்டுறலாம். கடைசியாக ஒன்று, அந்த 17-18 வசனங்களில் ஆண்டவர் இயேசு யார்? தைரியப்படுத்துகிறவர். இவர் செத்தவனை போல கீழே விழுகிறார். தொடர்ந்து வாசிங்க. வலது கரத்தை, இன்னும் சொல்ல போனால் ஏசாயா 41:10 படி நீதியின் வலது கரம், நீதியின் வலது கரத்தால் நான் உன்னை தாங்குவேன். இவர் என்ன பண்ணுறாரு? தரிசனம் பெற்ற போது தள்ளாடி என்ன பண்ணுறாரு?
செத்தவனை போல காலில் விழும்போது என்ன ஆகுது தெரியுங்களா, அந்த நீதியின் வலகம் அவனை தாங்குது பாருங்களேன். அவனை தாங்கி வாசிங்க, பயப்படாதே. ம் 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 அர்த்தம் என்ன? எல்லா காலங்கள் முதல் வருஷம் மாதிரி இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர், எல்லா காலங்களிலும் அவர் இருக்கிறவர். ஆக என்ன பண்ணாத, பயப்படாத. அது நிகழ்காலத்து குறித்தும் பயப்படாத. ஏன்னா கடந்த காலத்துக்கு என்னவா இருந்தார், அதான் இருந்தவர், இருக்கிறவர், இருந்தவர். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா பயப்படாத. ஏன்? அவர் நேற்றைக்கு உனக்கு என்னவா இருந்தார். இன்னும் சொல்ல போனால் யோர்தானை கண்டு பயப்படாத. எதை நினச்சிக்கோ? சிவந்த சுமத்து பிறந்தார், அதை நினச்சிக்கோ. இன்றைக்கு நிற்பது யோர்தான். இதை கண்டு இன்றைக்கு இருக்கிறவர் நேற்றைக்கு என்னவா இருந்தார்? யோர்தான் சமுத்திரத்தை பிளந்தார், நதியை பிளக்க முடியாதா அவரால்? அது என்ன? நிகழ்கால பிரச்சனைகளுக்கு என்ன பார்க்கணும் தெரியுங்களா? கடந்த கால வெற்றிகளை பார்க்கணும். தாவீது கோலியாத்து முன்னாடி போகிறேன்னு சொல்லும்போது சவுல் சொல்லுவார், ஒன்றால் முடியாது, அவன் சிறு வயதில் கூட யுத்தத்தில் பழக்கம் பண்ணப்பட்டவன். சொல்லும்போது அவன் சொல்லுவான், இல்லை ராஜா, ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடி, அந்த ரெண்டுக்கும் தாடி இருந்தது. வந்து என்ன பண்ணிச்சது? தாவீது கையில் மாற்றுறதுக்கு கிடைச்சதே தாடி தான். தாடியை பிடிச்சி அடித்தானா, கைனால் அடித்தானா, வாயை கிழிச்சானா, பற்கள் நடுந்து ஆட்டுக்குட்டி எடுத்தான்ல. அது சொல்கிறான். இந்த பெலிஸ்தியனும் அந்த கரடியை போல சிங்கம். அப்படி அவன் எதை மறக்கலை? கடந்த காலத்தை மறக்கலை. ஆனால் நிகழ்காலம் அவனுக்கு பயம் இல்லை. நிகழ்காலத்தை பற்றி அவனுக்கு ஏன் பயம் இல்லை? கோலியாத்துனா பயம்தான். அவன் ஏன் எதை பார்க்குறான் தெரியுங்களா? கடந்த காலத்தை பார்க்குறான். ஆங்கிலம் சொல்லுவாங்க, டோன்ட் ஃபர்கெட் த பியர் அண்ட் த லயன். கரடியையும் சிங்கத்தையும் மறக்காது. மறந்தால் என்ன மண்ணாயிடும். எல்லாமே நிகழ்காலம் பயமாக இருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கடந்த காலத்தை கத்த நமக்கு என்னவாக இருந்தார் என்பது நம்ம மறந்து போயிட்டோம். கடந்த காலம் நமக்கு என்னவாக இருந்தார் என்ற உணர்வு இருந்தால் நிகழ்காலம் நம்ம பயமுறுத்தாது. அது என்ன ஆகுதுங்களா? எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை தானாக வந்துடும். அதை செய்தவர் எது செய்வார். இன்றைக்கி என்ன, ஏன் என்னால் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஃபியர் நாட். என்ன சொல்கிறாரு? பயப்படாதப்பா. கைகளை வைத்து என்ன பண்ணுறாரு? பயப்படாத. நான் யார்? மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் மரணத்துக்கு பாதத்துக்கு திறவுகள் எங்கிட்ட தான் இருக்குது. சாவியாட்ட கர்த்தர் தான் இருக்குன்னா எப்படி என்கரேஜ் பண்ணுறாரு பாருங்களேன். கர்த்தர் என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவருக்குள்ள சில தகுதிகளை சுட்டி காட்டுகிறேன். கர்த்தர் வந்து பயப்படாதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம்? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 26, 24. ம் 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 ஏன் பயப்பட வேண்டாம்? சொன்னவர் நம்மோடு இருப்பார். கூட இருப்பதினால் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். சொல்கிறார் பயப்படாதுன்னு சொல்லிட்டு போயிட மாட்டார். ஒரு வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஏதோ ஒரு மரணம் சம்பவித்தால் என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்சவங்கெல்லாம் வருவாங்கள்ல, வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க. ஒரு சில ராத்திரிலாம் உட்காந்துருப்பாங்க, ஒரு சில பாட்டெலாம் பாடி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் எல்லாம் ஒன்றும் போயிடுவாங்கல்ல, அப்படி இருக்க முடியாதுல்ல. இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள், முடியாதுல்ல. ஆனால் எப்பவும் இருக்கிற கர்த்தர் கூட இருக்கார்ல. அதான் சொல்கிறாரு, நீ பயப்படாத. ஏன்? உன் தகப்பனோடு இருந்தது போல நான் உன்னோடையும் இருப்பேன். நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட. ஏன் பயப்பட வேண்டாம்? முதல்ல நம்மோடு அவர் இருப்பதினால் நம்ம பயப்பட வேண்டாம். ரெண்டாவதாக ஏன் நம்ம பயப்பட வேண்டாம்? 2 ராஜாக்கள் 2 Kings chapter 6 and verse 16. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ம் 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 ஏன் நம்ம பயப்பட வேண்டாம்? அவர் கூட இருப்பது மாத்திரமல்ல, அவருடைய சேனையை நம்மோடு இருக்க வைப்பவர். கர்த்தர் கூட இருப்பவர். ஆதியாகமம் 26 நான் கூட இருக்கிறேன். எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு வசனம் இருக்குது. எல்லா வசனம் இஷ்டம்தான், இந்த வசனம் ரொம்ப இஷ்டம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். 45ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஆதியாகவும் 45 கடைசி வசனம். யோசேப்பு என்ன பண்ணுறான்? உயிரோடு இருக்கான், நல்ல செய்தி வந்து விட்டது, இது போதும். அப்படின்னா யாக்கோபு மனசில் தீர்மானம் பண்ணிட்டார், எங்கே போகணும்? எகிப்துக்கு போகணும் தீர்மானம் பண்ணிட்டாரு. யோசேப்பு உயிரோடு இருக்கிறானா, அது போதும்பா, நான் சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண, ஒரு முறை போய் அவனை பார்த்துருவேன் அப்படின்னு தீர்மானிச்சான். தெரியுங்களா? அடுத்த வசனம் வாசிங்க.
என்ன பண்ணுறான்? அந்த இளைய மகன் பண்ண மாதிரி எல்லாத்தையும் சுருட்டான் பாருங்க. ஆள் எல்லாத்தையும் சுருட்டுறான். சுருட்டிட்டு என்ன பண்ணுறாரு? எங்கே போகலை? எகிப்துக்கு போகலை. எங்கே போகிறாரு? நான் போய் சாகுகளை பார்த்துருவேன்னு சொன்னவர் எங்கே போகிறாரு? பேசபாக்கு. வேணா ஆபிரகாம் தாத்தா அங்கே தோப்பு உண்டாக்கி அங்கே கத்தரை பணிந்து கொண்ட இடம். ஆக என்ன பண்ணுறாரு? அங்கே போகிறார். இவன் என்ன பண்ணுறான்? எகிப்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போய் நிற்கிறாரு? பேசபாரமே கத்தருக்கு பலியிடுகிறார். கத்தருக்கு கத்தரை பணிந்து கொள்ளுகிறார். அன்னைக்கு ராத்திரியில் கத்தர் வந்து அவர்கிட்ட பேசுறது பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். 10 பேர் 2 முறை பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமே ஆபிரகாமே, அடுத்தது யாக்கோபே யாக்கோபே, அடுத்தது மார்த்தாளே மார்த்தாளே. பார்த்தீங்கன்னா இப்படி சீமோனே சீமோனே இப்படிலாம் ஒரு 10 பேரை கூப்பிட்டுருக்காரு. அல்லது யாக்கோபு கூப்பிடுற இன்ஸ்டன்ட் பாருங்களேன். யாக்கோபு யாக்கோபே, இதோ அடியேன் இருக்கிறேன் என்றான். அப்படின்னா யாக்கோபு என்ன பண்ணுறாரு? பயந்துட்டு உட்காந்துருக்கான். மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டான். சாகிறதுக்குள்ளே பார்த்துருவேன்னு சொல்லிட்டான். ஆனால் என்ன பண்ணுறாரு? அங்கே போனால் கொண்டுட்டாருங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த எலியாவோட ஆவி அப்படியே இருக்குது. எலியா என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? எசபேல் சொல்லிட்டான், நாளைக்கு நான் இவன் செய்தது போல் அவனுக்கு செய்யாவிட்டால் பாருன்னு சொன்னோன்னு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? பேசபாலேருந்து என்ன பண்ணுவார்? 1 நாள் பயண தூரம் போகிறாரு பாலைவனத்தில். போய் அந்த செடிகளை பற்றி என்ன சொல்கிறாரு? என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அது சாகணும்னு முடிவு பண்ணிட்டல. அது ஊரில் உட்காந்தா எசவேல உன்னை கொண்டுட்டு இருப்பாள். ஏன் இங்கே ஓடி வந்த? மாய்மாலத்தில் 1ஆம் நம்பர் மாய்மாலம். இந்த சில அம்மாமார் சில ஐயாமாரும் இருக்காங்க, நான் செத்தாதான் தெரியணுவான். அவன் சாகவே மாட்டான், இருந்து கழுத்து அறுப்பான். சொல்லாததெல்லாம் பொஸ்குன்னு போயிடும். ஆனால் செத்துருவேன் செத்து பயங்காட்டுறவன் அவ்வளோ சீக்கிரத்தை சாக மாட்டான், இருக்கிறவனை சாவடிச்சுட்டே இருப்பான். யாக்கோபு புறப்பட்டார். என்ன பண்ணுறாரு? பேசவா இருந்து உட்கார்ந்து இருக்கிறான், பயந்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் அவனை சந்தித்து சொல்கிறாரு, நான் தேவன், நீ என்ன பண்ணாத, பயப்படாத. கவனிச்சிங்களா? இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ பயந்துட்டு இருக்கிறியா? பயப்படாத, உன்னை அனுப்பிட்டு நான் இங்கே உட்காந்துட மாட்டேன். நானும் என்ன செய்வேன்? எகிப்துக்கு வருவேன். போடுமா 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 போடுமா. அந்த வார்த்தை ஒன்று போடுயா. எப்படி தைரியப்பட்டார் பாருங்களேன். நீ பயப்படாத, நீ பாப்பா, நாமும் கூட வரேன். கர்த்தனை இந்த பேட்டையில் எவன்டா உனக்கு எதிராக பேசுவான்? கர்த்தர் வரும்போது யார் அவனுக்கு முன்னாடி நாவை அசைக்க முடியும்? அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்த ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஏன் தெரியுங்களா? அப்போ நிகழ்காலத்தின் பிரச்சனை மருந்து சோர்ந்து போக வேண்டாம். கடந்த காலத்தில் நன்மை செய்தவர் இதற்கும் போடும், எதிர்காலத்துக்கும் அவர் போடும். ஒரு முறையில் வெளிப்படுத்தின விஷயத்தில் 5 முறை இது எழுதப்படுகிறது. இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு? நான் இருப்பது மாத்திரமல்ல, என்னுடைய சேனை ஒன்று இருக்குது, உனக்கும் உன் பிரச்சனைக்கு நடுவில் நான் அதை இருக்க வைப்பேன். அதான் 2 ராஜாக்கள் 6:16. ஏன் பயப்பட வேண்டாம்? நமக்கும் நமது பிரச்சனைக்கு நடுவில் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு? அவருடைய சேனையை. அதான் சொல்கிறான், அவங்களோட இப்போ நம்மளோட அதிகம் பயப்படாத. ஏன்? கர்த்தர் கூட இருப்பவர் மாத்திரமல்ல, கூட இருக்க வைப்பவர். கூட இருக்க வைப்பவர். 3ஆவதாக ஏன் பயப்பட? எப்படி கர்த்தர் உற்சாகப்படுத்த பாருங்க. 1 ராஜாக்கள் 1 Kings chapter 17. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 3வது ஒரு அம்மா பயந்துட்டு உட்கார்ந்துருக்குது. இந்த அம்மா ஏன் பயந்துட்டு உட்கார்ந்துருக்கு தெரியுங்களா? அவள் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன தெரியுங்களா? கணவன் செத்து போனான், விதவை. இப்போ யார் சாக போகிறான்? பையனும் சாக போகிறான். அவள் என்ன சொல்கிறா? கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், இதை நானும் என் பிள்ளை என்ன பண்ணுறோம்? சாப்பிட்டுட்டு செத்து போயிட போகிறோம். அப்படி அவள் எந்த இடத்துல இருக்கா தெரியுங்களா? அப்படி வாழ்க்கை என்ன வாழ்க்கை தெரியுங்களா? இது எனக்கு ஒரு சவாலான ஒரு வசனம். அந்த பகுதி அவளுக்கு ஏன் அந்த கடைசி மார்ஷல் பிரெட்டுக்கு வந்துட்டான்? அவள் எங்கே இருக்கிறா? கடைசி அப்பத்துணிக்கையில் இருக்கிறா. கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், அளவுக்கு என்ன செய்ய முடியும்? அப்பம் சுட முடியாது, அடை தான் சொல்ல முடியும். அப்பம் என்றால் சட்டியில் நிறைய எண்ணெய் வச்சு அப்படி பொரிக்கிறாங்க இல்லையா, அதுதான் அப்பம் என்று பழைய பாடல லேவியராகமெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே பாகம் பண்ணப்பட்ட அப்பம் இருக்கும். சரியா? ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடை என்றால் நம்ம சுக்கா ரொட்டி மாதிரி
எண்ணெயே இல்லாமல் மாவை பிசைஞ்சிட்டு சுட்டுட்டு மேலே எண்ணெயை ப்ரஷ்ஷில் தடவுறது. அந்த காலத்தில் ஏரியா ப்ரஷ்ஷு சும்மா நம்மகிட்ட இந்த பார்பிக்யூலேருந்து வாங்கிட்டு போயிருப்பானுங்க. ப்ரஷ் எல்லாம் வாங்கி போயினா அப்படி தடவிட ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. கவனித்துக் கொள்ளுங்கள். அப்பம் என்றால் எண்ணெயில் பாகம் பண்ணி எண்ணெயில் முழுசாக பொரித்து எடுக்கிறது. இவள் அந்த அளவுக்கு எண்ணெய் இல்லை, என்ன பண்ணுறா? அடை. நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பம் என்றால் ரொம்ப ஈஸி, வாயில் போட்டோன்னு உள்ளே போயிடும். அடை என்றால் தொண்டையில் அடைச்சிக்கும், ஆனால் அது பேர் அடை. அடைப்பதுக்கு பேர் அடை, உள்ளே போகிறது பேர் அப்பம். அவ்வளோதான். இவள்கிட்ட என்ன இருக்குது? கடைசி அப்பம். இவன் சாகவே வேண்டாம், அடையை தின்னாலே 2 பேரும் போயிடுவாங்க. அதான் அடைச்சிக்குமே, 2 அம்மாவும் பையனும் சேர்ந்து போயிடுவாங்க. கவனிங்க, அவள்கிட்ட என்ன இருக்குது? லாஸ்ட் மார்ஷல் ஆஃப் பிரெட், கடைசி ஒரு அப்பத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறா. ஆனால் எலியா சொல்லாரு, பயப்படாத. ஏன்னா நீ ஏன் அவனுக்கு அந்த நிலை வந்தது தெரியுங்களா? செல்ஃப் சென்டர்ட்னஸ், தன்னை மாத்திரமே மையமாய் கொண்டு வாழுகிற வாழ்க்கை. முதல்ல என்ன பண்ணா? நான் என் கணவன் என் பிள்ளை அப்படி வாழ்ந்தா, கணவன் நாள் மண்டையை போட்டான். இப்போ யார் இருக்காங்க? நான் என் பிள்ளையும். இப்போ 2 பேரும் சேர்ந்து போக போகிறீங்கல்ல. அது என்ன பண்ணலவ? தன்னையே மையமாக கொண்டு வாழ்ந்தால் என்ன ஆகிருப்போம்? மரணத்தின் விளிம்பில் நிற்காதுறீங்களா? தேவ மனுஷன் போய் சொல்ல, பயப்படாத. ஏன்? இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னா கடைசியை முதலாக மாற்றுகிறவர். லாஸ்ட் பிரெட் என்னவோ மாறி தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் பிரெட்டை மாறிச்சு பாருங்க. பஞ்சகாலம் முழுவதும் அவளுக்கு மாத்திரமல்ல, அவள் வீட்டாருக்கும் போதுமானதும் பாருங்களேன். அது வரைக்கும் வீட்டாரை பற்றி அவள் பேசலை. ஆனால் கர்த்தர் எப்போ அவளை என்கரேஜ் பண்ணார் தேவ மனுஷனை கொண்டு, அவள் என்னவோ மாட்டா தெரியுங்களா? அவள் குடும்பத்தை வீட்டாருக்கு அவள் ஆசீர்வாதம் மாறி போயிட்டா பாருங்க. ஏன் தெரியுங்களா? இவர் கடைசியை முதலாக மாற்றுகிறவர். இதுதான். இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கை இல்லை, எடுத்து வைக்க அவர் அடி வைக்க இடம் இல்லைன்னு சொன்னால் கர்த்தர் தாங்குகிற கரங்கள் அங்கே வரும். ஒரு ஊழியக்காரர் ஊழியத்தில் ரொம்ப உடஞ்சி போய் துக்கத்தில் என்ன பண்ணார்னா, வீட்டை விட்டு சபையை விட்டு போயிட்டார். வெளியே போய் ஒரு இடத்துல ஒரு ரூம் எடுத்து அங்கே தங்கி இருக்கிறார். எதுக்குன்னா ஃபாஸ்டிங் வந்து அப்படியே செத்துணும். ஃபாஸ்டிங் வந்து அப்படியே செத்துணும். அதுதான் அப்படின்னு நம்ம எண்ணம். ஏன்னா காசு கிடையாது, காணிக்க வரல, சபை ஒழுங்காக நடக்கலை, குடும்பத்தில் நிறைய தேவைகள் இருக்குது, பிள்ளைகள் பட்டினியாக கிடக்கிறாங்க, ஒரு அதை பார்க்க முடியலை. ஊழியத்தை கூப்பிட்டீங்களே, இன்றைக்கி ஊழியத்தை கொடுக்கல, நான் செத்து போயிடுறேன். அங்கே போய் 2-3 நாள் ஆனவொன்னே அவருக்கு ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிட்டார். ஏற்கனவே சோர்ந்த மனுஷன் ஃபாஸ்டிங் சோர்ந்து போகும்போது அவர் பின்னாடி ஒரு பெரிய பாட்டெலாம் நிறைய எழுதியிருக்கார். அவர் என்ன பண்ணா தெரியுங்களா? அவருடைய தரிசனத்தில் ஒரு கை வந்தது. இவர் இப்படி நடந்து போயிட்டே இருக்கார். ஒரு எண்ட் வந்தாச்சு, அதுக்கு மேலே கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கணும் இல்லையா? நடக்கும்போது பார்த்தீங்கன்னா யாராவது முன்னாடி பார்த்து நடப்போமா? நடக்கவே மாட்டோம். பட் கேஷுவலாக போயிட்டுருக்கோம்ல, ஆமாவா இல்லையா? கேஷுவலாக போகிறோம். ஏன் தெரியுங்களா? அன்கான்ஷியஸாக நம்ம கண்ணு அதை பார்த்துரும். முதல்ல பிளான் பண்ணவே வேண்டாம், சும்மா போனால் கூட தூரத்திலே பார்த்துருவோம். இங்கே பள்ளம் இருக்குது, இங்கே ஒரு பொருள் இருக்குது, முதலே பார்த்துருவோம் தெரியுங்களா? கேஷுவலாக நடக்காமல் இருக்கும், ஆனால் கண்ணு பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இதே ஒரு சூசைட் பாயிண்டில் கூப்பிட்டு போகிறாங்க, கொடைக்கானல் கூப்பிட்டு போனாங்க, இல்லை ஊட்டிக்கு கூப்பிட்டு போனாங்கன்னு வச்சிங்களேன், போயிட்டே இருப்போம். காலுங்க நிற்குது பாருங்க, வராது. ஏன்னா அங்கே கேப்பு பள்ளம் இருக்குல்ல, கால் வராதில்ல. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல தேவ மனுஷன் நிற்கும்போது கால் எடுத்து வைக்கணும், முடியாது. ஒரு பெரிய அதல பாதாளம். அந்த கை வந்து தாங்கிட்டான். ஒரு கை வந்து தாங்கின போது அவருக்கு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? ஒரு பெரிய கை. அந்த கையில் இவர் எப்படி இருந்தார்? இவர் எப்போ யாருக்குன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ள ஊழியக்காரர், உருவம் கொஞ்சம் சின்ன உருவம், அப்படிப்பட்ட உருவம். அந்த உருவம் கையில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு கையில் ஒரு சின்ன குழந்தைய வச்சு அப்படி இருக்கும், அப்படி இருந்தானா? அப்படின்னா தாங்குகின்ற ஒரு கரம் இல்லையா? என்ன வேண்டும் தெரியுங்களா? ஏன் பயப்பட வேண்டாம்? என் ஆண்டவர் கடைசி இவ்வளவுதான், இதுக்கு மேலே இல்லைன்னு சொன்னால் அதையும் கர்த்தர் முதலாவதாக மாற்ற முடியும். கடைசி அப்பத்தை முதல் அப்பமாக மாற்றினார்ல கர்த்தர். அவளுக்கு மாத்திரம் இருந்தது, அவள் குடும்பத்தை வீட்டாருக்கும் போதுமானதாக இருந்ததில்லை. 4வதாக ஏன் நாம் பயப்பட வேண்டாம்? கர்த்தர் ஏன் என்கரேஜ் பண்ணுறாரு? 4வது ஏசாயா 43:1. ஐசாயா chapter 43 and verse 1. இப்போதும் யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவரும். ஏன் பயப்பட வேண்டாம்? அவர் தான் சிருஷ்டித்தவர், அவர் தான் உருவாக்கினவர், அதனால பயப்படாத. அவர் தான் யாரு? சிருஷ்டித்தவர். அவர் தான் யாரு? உருவாக்கினவர். சிருஷ்டித்தவர் ஆங்கிலத்தில் கிரியேட்டர். கிரியேட்டர் பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை பாரா. சிருஷ்டித்தல் இருக்குது, அதுக்கு ஆங்கிலத்தில் கிரியேட்டர். ஐ அம் யுவர் கிரியேட்டர். ஆனால் பாரா என்றால் ஒன்றும் இல்லாமலிருந்து ஒன்றை உருவாக்குறது. பாரா என்றால்
ஒரு ரா மெட்டீரியல் கிடையாது, எந்த சோர்ஸும் இல்லை. ஆனால் ஆதாமை உண்டாக்கினார்ல கர்த்தர், வெளிச்சத்தை உண்டாக்கினார். எங்கேருந்து உண்டாக்கினார்? இருளில் பார்த்தா வெளிச்சம் வரட்டும்னு சொன்னாரே தவிர வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வரலவர். அப்படின்னா கர்த்தர் பாரா என்ற என்ன சிருஷ்டித்தவர் என்றால், யாக்கோபே நான் யார்? உன்னை சிருஷ்டித்தவன். சிருஷ்டித்த நாள் அவர் எப்படி இருந்தார்? எத்தனாக இருந்தார்? யாக்கோபா இருந்தார். ஆனால் கர்த்தர் அவர் ஒன்று என்ன பண்ணாங்களா? he formed him as Israel. formed என்பதற்கு ஆஷா. இது சிருஷ்டித்தல், இது உருவாக்குதல். இது ஒன்றுமில்லாமலிருந்து ஒன்று உருவாக்குது, இது ஒன்றிலிருந்து மற்ற உருவத்துக்கு கொண்டு வருவது. ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குறது தான் சிருஷ்டித்தல், பாரா. ஆனால் இந்த யாக்கோபு சிருஷ்டிப்பன் ஆகிட்டான். அவன் எத்தனாக இருந்தான்? கர்த்தர் என்ன பண்ணார்? உடனே இவன் எத்தனாக இருக்கக்கூடாது, ஐ ஹேட் டு ஃபார்ம் ஹிம். அவன் என்ன பண்ணோம்? அவனை உருவாக்க வேண்டும். ஒன்று கிரியேட்டர், இன்னொன்று ஃபார்மிங். அவனை உருவாக்குகிறவர். உருவாக்கும் போது என்ன? ஆஷா என்றால் ஒன்று வடிவத்தில் வேற ஒரு வடிவத்துக்கு மாற்றுவது என்று அர்த்தம். அப்படின்னா முதல்ல அவர் சிருஷ்டித்தார், ரெண்டாவது ஒன்று உருவாக்கினேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யாக்கோபுக்கு 3 பெயர் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஒரு பேர் யாக்கோபு, இன்னொரு பேர் இஸ்ரவேல், இன்னொரு பேர் ஏசாயா 44 அதிகாரம். ஏசாயா 44 1-2 வசனத்தை கடற்கடன்னு வாசிங்க. யாக்கோபே இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் யாக்கோபே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என்ன பேரு? ஜஷூரன். யாக்கோபு இன்னொரு பேர் ஜஷூரன், யஷூரன். யஷூரன் என்றால் நீதிமான், ஜஸ்ட் ரைச்சியஸ் ஒன் அர்த்தம், நீதிமான். அப்படின்னா கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அவனை சிருஷ்டித்த போது அவன் யாக்கோபா எத்தனாக இருந்தான். போராடி என்ன பண்ணார்? அவர் இஸ்ரவேலாக மாறிட்டார். தேவனோட மனுஷன் போராடி இஸ்ரவேலாக மாறினார். ஆனால் கர்த்தர் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? யஷூரனாய் மாற்றுகிறார். யார்? ரைச்சியஸ் ஒன், நீதிமானாக நான் தெரிந்து கொண்ட யஷூரனே. அப்படின்னா ஏன் பயப்பட வேண்டாம்? நம்மை சிருஷ்டித்தார். ஒரு சிருஷ்டித்த போது கொஞ்சம் ஏடவனமாக போயிட்டோன்னா என்ன பண்ண விட்டுற மாட்டார். தலையோட தட்டு தட்டி என்ன பண்ணுவார்? எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் களிமண்ணை வச்சு பிசைஞ்சதை பாத்திரமாக உருவாக்கும் போது கெட்டு போனால் தூக்கி போட்டுறலையே. தம்முடைய பார்வைக்கு சரியாக கண்டுபிடி திருத்தமாக வேறே பாத்திரமாக வணைந்தார்ல. அப்படின்னா யாக்கோபு இஸ்ரவேல் அப்புறம் பார்க்குறாரு, நீ போராடி வெற்றி பெறவும் மாத்திரம் இல்லை, நீ யாராக இருக்கணும்? தேவனுடைய நீதிமானாக இருக்கணும். மாத்திரம் இல்லை, அப்புறம் ஏன் நான் பயப்படணும்? அடுத்து ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். ஆஹா ஆஹா ஆஹா, இப்படி ஒரு கடவுளை பார்க்கவே முடியாது. தலையில் உள்ள முடியெல்லாம் என்னைக்காவது நமக்கு அது தாட்டே கூட வரல. பாருங்களேன், தலையில் உள்ளதை விட்டுருங்க, சீப்பில் உள்ளதாக என்னைக்காவது எண்ணிருக்கீங்களா? தலையை போட்டு இழுத்தா சீப்பில் பல் இருக்குதோ இல்லையா, முடியாக இருக்குது இல்லை, என்னைக்காவது எத்தனை முடியா தலையிலேருந்து போகுதுன்னு எண்ணிருக்கிறோமா? வேலையற்ற வேலை நமக்கு என்னத்துக்கு? அது நமக்கு அடுவா வேலை, நமக்கு 1008 வேலை தலை மேலே இருக்குது. தலைமுடி என்றதா வேலை. ஆனால் கர்த்தருக்கு வர வேலையே இல்லை, நம்ம தலைமுடி என்று உட்கார்ந்துருக்கார். such a caring father, நம்ம அக்கறை உள்ள ஒரு தகப்பன். and even your hairs are counted. நாம நினைக்கிறோம் தலைமுடியெல்லாம் என்ன முடியாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் கர்த்தர் சொல்றாரு என்ன முடியும். அவர் நம்ம அவரு எண்ணிடுவார். நமக்கு முடியுமா? என்ன முடியும்? உலகத்தில் உள்ள தலைமுடியை 3ஆக தான் பிரிக்கிறாங்க. 3. ஒன்று கோல்டன் ஹேர், பார்த்துருக்கீங்களா? டை அடிக்கிற ஹேர் இல்லை, ஒரிஜினல் கோல்டன் ஹேர் சொன்னேன். சரியா? அங்கங்கே கோல்டாக தெரியுது இல்லை, அதெல்லாம் திருட்டு கும்பல், அதை விட்டுருவோம். ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா தலையில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹேர் பார்த்தீங்களா, பிளாண்டி என்று பிளாண்டி ஹேர்னு சொல்லுவாங்க. அந்த பிளாண்டி ஹேர் ஆவரேஜாக ஒரு தலையில் 1,10,000 முடி இருக்குது. விஞ்ஞானி எண்ணி வச்சுருக்காங்க. கர்த்தர் மாத்திரம் இல்லை, மனுஷனன்றான். அடுத்தது நம்ம மாதிரி இந்த பூனை முடி, நம்ம தலைமுடி இருக்குது தெரியுங்களா? கருப்புன்னு சொல்லாதீங்க, இதுக்கு யானை கலர். கருப்பும் கிடையாது, கருப்பு மாதிரி ஏமாத்துற வேலை நம்ம வேலை. அந்த முடி இருக்குது தெரியுங்களா? ஏறக்குறைய 1,00,000 ஆவரேஜ். என் தலையில் இல்லை, ஒழுங்காக முடி இருக்கிறவங்க தலையில் 1,00,000 இருக்கும்.
அடுத்தது ரெட்டாக ஒரு ஹேர் பார்த்துருக்கீங்களா? டை இல்லை, ஒரிஜினலாக ரெட்டாக ஒன்று இருக்கும். அது வந்து 90,000. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் தலையிலிருந்து 80 முடிக்களை உதிர்தான். நமக்கு அந்த வேலையில் என்ற வேலை, ஆனால் விஞ்ஞானி எண்ணி வச்சுருக்கிறான். ஆவரேஜாக 80 முடி தலையில் விழும். அப்படின்னா என்றைக்கோ தலை மொட்டையாக இருக்கணுமே. ஆனால் ஆண்டவருக்கு மகிமை, ஒரு நாளைக்கு 40 முடி முளைக்குதான். மறுபடியும் தலையில் 80 போனாலும் பரவாயில்ல, 40 திரும்பி முளைக்குதான். ஆனால் தான் கொஞ்சம் நாள் ஆக ஆக ஏரியா அதிகமாகிட்டே போகுது தலையில். கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? சச் எ கேரிங் ஃபாதர், ஒரு அக்கறை உள்ள அப்பா. ஆனால் என்ன செய்ய வேண்டாம், பயப்படாதவன் தலையில் முடியெல்லாம் எண்ணி வச்சுருக்கானே. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் பயப்படாதீர்கள். ஆஹா, அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும். அடைக்கலான் குருவி இருக்கலாம். ஒரு காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவி? 2 காசுக்கு 4 தானே கொடுக்கணும். ஒரு காசுக்கு 2ன்னா 2 காசுக்கு 4 தானே. ஆனால் 5ன்னு போட்டிருக்கா. கத்தனை 1 கொசுரா கொடுத்துருவான். அவ்வளவு கேவலமானது அடைக்கலான் குருவி. ஒரு காசுக்கு 2 கொடுப்பானா, 2 காசு கொடுத்தா என்ன பண்ணுவானா, 5 கொடுத்துருவானா. இது ஆடி மாதம் தள்ளுபடி இல்லை, ஒரிஜினலாகவே எப்படி கொடுப்பானா அந்த ஊரில். நமக்கு தான் ஒரு சாரி வாங்கினா 3 சாரி இலவசம்ன்றான்ல. ஆனால் 1க்கா 4 சாரிக்கும் சேர்த்து ஒரே சாரியில் விலையை வாங்கிடுவோம். அது வேறு இருக்குது. கவனிங்க, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, 2 காசுக்கு 5. அவ்வளவு ஃபீபிள், அவ்வளவு மைல்டு, அவ்வளவு ஒர்த்லெஸ் சொல்லாரு. அது கூட உங்கள் அப்பா சித்த இல்லாமல் கீழே விழாது. அப்படின்னா தலையில் ஒரு தலையில் ஒரு முடியை விட நீங்கள் நானும் குறைந்தவர்களா? ஏன் நமக்கு கொடுத்த அக்கறை உள்ள ஒரு அப்பா நமக்கு இருக்கிறார். அடுத்து ஒன்று சுட்டி காட்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:17-18. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. வெளிப்பாடு 1:17-18. விழுந்தேன். ஏன் பயப்பட வேண்டாம்? மை லார்ட் இஸ் அலைவ் ஆல்வேஸ். என் ஆண்டவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கரகான் சொல்கிறாரு, நான் மரண 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 சத்தமாக சொல்லுங்களேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படேன், தேவரின் என்னோடு கூட இருக்கிறேன், ஒரு கோலம் ஒரு தடியும் என்னை இருக்கு இல்லையா? அது தமிழில். ஆனால் ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ ஐ வாக் இன் த ஷேடோ ஆஃப் டெத். மரண இருள் அல்ல, மரண நிழல். மரண இருள் வேற, மரண நிழல் வேற. மரண இருள் என்பது உள்ள நுழையிறது நம்ம. ஆனால் இதை எப்படி தெரியுங்களா? மரணத்தை இயேசு சிலுவையில் எடுத்து விட்டார். இப்போ என்னதான் இருக்குது? ஜஸ்ட் ஷேடோ. அதாவது ஒரு நிழல் உண்டுமானால் ஒரு பொருள் இருக்கணும்ல. ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் ஒரு ஷேடோ வராது. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸை யார் எடுத்துட்டாங்க? இயேசு தான் சொல்கிறாங்க, நான் எங்கே நடக்கிறேன்? மரண நிழலின் பள்ளத்தாக்கு. மரணத்தில் நடக்கலை. நான் எங்கே நடக்கிறேன்? மரணம் என்ற இருளுக்குள்ளே நடக்கலை, மரணம் என்ற நிழலுக்குள் நடக்கிறேன். பொருளை என் ஆண்டவர் இயேசு சிலுவையில் எடுத்து விட்டார். அப்படின்னு நம்ம ஏன் பயப்பட வேண்டாம் தெரியுங்களா? என் ஆண்டவர் மரித்தார், ஆனால் சதா காலங்களிலும் உயிரிழப்ப. நான் ஏன் பயப்படணும்? ஒரு செத்துப்போன இயேசுவை ஆராதித்தால் நீங்கள் நானும் பயப்படணும். நான் ஒரு உயிருள்ள தேவன் ஆராதி, நம்ம ஏன் பயப்படணும்? அடுத்தது அதே 1:17 மறுபடியும் வாசிங்க. வெளிப்பாடு 1:17. விழுந்தேன். அடுத்து யாரு? ஐ ஆம் த, திரும்ப வாசிங்க. நான் முந்தினவரும். கத்துங்களா? ஐ ஆம் த பிகினிங் அண்ட் ஐ ஆம் த எண்ட். நான் தான் தொடக்கம், நான் தான் முடிவு. இன்னும் சொல்ல போனால், ஐ ஆம் த ஆல்ஃபா, ஐ ஆம் த ஒமேகா, ஐ ஆம் த ஆலஃப், ஐ ஆம் த டாவ். அதாவது ஆவும் அவர் தான், அகும் அவர் தான், தொடக்கமும் அவர் தான், முடியும். அது ஏன் பயப்பட வேண்டாம்? நமக்கு தெரியும் உலகத்து மனுஷர்கள் தொடங்கி முடிப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, முடித்து விட்டு தொடங்குவார். அந்தத்தில் உள்ளதை ஆதியில் செய்கிறவர். அந்தம் என்றால் முடிவு. அந்தத்தில் உள்ளதை எப்போ செய்வாராம்? தொடக்கத்தில் செய்திருவாராம். முடிச்சுட்டு தான் ஒரு காரியத்தை தொடங்குவார். ஆகவே கட்ட தொடங்கினால் ஒரு நாள் அது பாதியில் நிற்காது. நம்ம வீட்டை கட்டினா லிண்டலோடு நிற்கும், 7 வருஷமாக நிற்கும். அது நம்ம தொடங்கினது. ஆனால் கட்ட தொடங்கினால் அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா?
முடிச்சுட்டு டெடிகேஷனுக்கு கார்டெல்லாம் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபவுண்டேஷன் ஆரம்பிப்பார். அது அவருடைய தன்மை. ஆனால் தான் அவர் பிளான் மாறவே மாறாது. நம்ம பிளானை பாருங்களேன். முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு 2 லட்ச ரூபா கையில் வச்சுட்டு வீட்டுக்கு குழியை தோண்டுவோம். எதுக்கு? ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு. தோண்டும் போதே கேட்பான், ஆமாம் 2 லட்சத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அதுவா, எங்கள் அக்கா கழுத்தில் ஒரு 10 சவரனில் ஒரு செயின் தொங்குது. கொள்ளைக்கார பாவீங்களா, கழுத்தையாடா செயினாக இருக்கிறீங்க. அதாவது யார் யாரோ கழுத்தில் யார் யாரோ பேங்கில் இருக்க அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி இவன் ஆரம்பிப்பான். எங்கே போய் தேரும் அது? எங்கே போய் தேரும் அது? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஹீ இஸ் த பிகினிங் அண்ட் ஹீ இஸ் த எண்ட். துவக்கவும் முடிவும் அவர் தான். ஆகவே என்ன செய்ய வேண்டாம், பயப்படாத. 18ஆம் வசனம் வாசிங்க. 1:18. ம் 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 அதுக்கு அடுத்தது என்ன? ஐ எம் த பொசஸர் ஆஃப் த கீஸ். நான் யார்? என் கையில் தான் என்ன இருக்குது? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் தான் இருக்குது. அப்புறம் ஏன் பயப்படுற? செத்தவனை போல ஏன் விழுற என் பாதத்தில்? நான் எங்கே கையில் இருக்குது? ஐ ஆம் த பொசஸர் ஆஃப் கீஸ் ஆஃப் ஹேட்ஸ் அண்ட் டெத். பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் சாவி யார் கையில் இருக்குது? என் கையில் இருக்குது. கவனித்துக் கொள்ளுங்கள். எத்தனை பெரிய வியாதி வந்தாலும் கர்த்தர் கையில் சாவி இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் கர்த்தர் சாவியை போட்டு திறந்துட்டாருன்னா ஒரு வியாதியும் வரலாம், புஷ்குன்னு போயிடுவோம், அவ்வளோதான். ஏன்னா சாவி யார் கையில் இருக்குது? அவர் சாவியை போட்டு திறந்தார்னா எத்தனை அப்போலோ ஹாஸ்பிட்டல் சேர்ந்தாலும் அவனை பழைக்க வைக்க முடியாது, போய் சேர்ந்துருவான் அவன். ஆனால் கர்த்தர் சாவியை போட்டு திறக்கலைன்னா ஹார்ட் அட்டாக் வந்தாலும் சரி தான், கிட்னியை காணாமல் போனாலும் சரி தான், நாம் சாகும். ஏன் தெரியுங்களா? சாவி நம்ம அப்பாட இருக்குது. ஐ எம் த பொசஸர் ஆஃப் கீஸ். பைபிளில் ஆண்டவர் சொல்ல மாதிரி 5 கீ வச்சுருக்காரு. இது வெறும் மரணமும் பாதாளம் மாத்திரம் இல்லை, 5 கீ வச்சுருக்காரு. நம்ம இதோடு முடிச்சிருவோம், நம்ம நேரம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 19-20 அவுட்லைன் ஆஃப் தி ரெவலேஷன் புக். 18 என்ன முடியுது? ஹீ இஸ் தி என்கரேஜர். அவர் தைரியப்படுத்துகிறவர். வெளிப்பாடு 1:19-20 பார்த்தீங்கன்னா த அவுட்லைன் ஆஃப் ரெவலேஷன். அவுட்லைன் என்ன இருக்குது? நீ கண்டவை, இருப்பவை, இன்னும் சம்பவிக்க போகிறல எழுது. என் கையில் 7 நட்சத்திரத்தை கண்டாய், அவர்கள் 7 சபையின் தூதர்கள். நீ 7 குத்து விளக்க கண்டாய், அது 7 சபைகள். அவ்வளோதான். அப்படின்னா 19-20 வசனங்கள் இருக்கிற கருத்து என்ன? வெளிப்படுத்தும் விஷயத்தோட அவுட்லைன் 3ஆக தான் பிரிக்கிறார் இயேசு. 1 கண்டது, அடுத்தது இருப்பது, அப்புறம் இனிமேல் சம்பவிக்க போகிறவர்கள். இப்படி 3ஆக தான் பிரிக்கிறார். 1ஆம் அதிகாரம் கண்டது, 2-3 அதிகாரம் இருப்பது, 4 முதல் 22 வரைக்கும் இனி சம்பவிக்க போகிறவைகள். அதுதான் இயேசு 3ஆக பிரிச்சார். அவுட்லைன் ஆஃப் ரெவலேஷன். இதோடு 1ஆம் அதிகாரம் முடியலை, நம்ம முடிச்சிட்டோம். சரியா? முடியலை, ஆக்சுவலாக முடிச்சிட்டோம். ஜெபம் பண்ணலாமா?